இந்த நாளிலும் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை வாசித்து நம்ம இந்த நாளிலே தியானிக்கும்படியாக விரும்புகிறேன். 3வது அதிகாரத்தின் 2வது வசனம் வாசிக்கலாமே. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், மோசே ஒரு அற்புத காட்சியை பார்க்கும்படியாக அங்கே கடந்து செல்கிறான். அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னா, மீதியான் தேசத்திலே தன் மாமனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில அப்பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. 2வது வசனம், அங்கே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடி நடுவிலிருந்து தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன், கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அல்லேலூயா. இந்த நம்ம எல்லாமே வாசிச்ச, ரொம்ப நாள் கேட்டுக்கொண்டிருக்கிற, சின்ன வயசுலேருந்தே கேட்குற ஒரு சம்பவம் தான். இருந்தாலும் இந்த பகுதியிலிருந்து சில பகுதியை மாத்திரம் தியானிக்கும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவர் என்ன பண்ணனார் அப்படின்னா, நம்ம எல்லாம் பார்த்துருக்குறோம். முட்செடி தண்ணியில் என்ன பண்ணாங்க? எரிஞ்ச போது மரம் வேகவே இல்லை, அதனால அக்கினி அப்படி எரிஞ்சு கொண்டே இருந்தது. யாருக்கு மரம் வேகவே எரிய மரம் வெந்து போகவே இல்லை அப்படின்னு சொல்லி மரம் எரிஞ்சது அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா வசனம் அங்க என்ன சொல்லுது அப்படின்னு 2வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அங்க என்ன ஆச்சு அப்படின்னா, முட்செடியின் நடுவிலே ஒரு அக்கினி, அந்த அக்கினி நடுவிலே தேவ பிரசன்னம் அங்கே வெளிப்பட்டது. ஒரு தூதனானவர் என்ன பண்ணாரு? வெளிப்பட்டார். நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அவன் தரிசனமாகும் போது அவன் ஆடு மேய்ச்சிட்டே இருந்திருப்பான். ஆடு மேய்ச்சிட்டு இருக்க பார்க்குறான். நீங்கள் அந்த சூழ்நிலையை கொஞ்சம் நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம். இவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான். ஆடு மேய்க்கும் போது மரம் எரியுது. அப்போ மரம் எரியிறது எல்லா இடத்திலும் சாதாரணமான ஒரு விஷயம்தான். அதாவது வெயில் காலத்தில், கோடை காலங்களில் பார்த்தீங்கன்னா மலைகளில் தானாக தீப்பற்றி எரியும். அது கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவிஞ்சு போயிடும். எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா அந்த வாழையாறு மலை ரொம்ப பக்கமாக இருக்கிற மாதிரி தெரியும். அந்த இடத்துல அநேக சின்ன நிறைய எரிஞ்சிட்டே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பெரிய ரவுண்டாகி பெருசாக எரிஞ்சு கொஞ்சம் நேரத்தில் ஒரு 2 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 6 மணி 4 மணி 5 மணி ஆகும்போது தெரியும் எரிய புகையும். 6 மணி ஆகும்போது தெரியும், இருட்டாகும் போது அந்த வெறுப்பு தெரியும். ரொம்ப தூரம் இருக்குது. அதனால அதுக்கப்புறம் 11 மணி 12 மணி ஆச்சுன்னா அப்படியே அணிஞ்சு போயிடும். கொஞ்சம் நேரம் அப்படியே சில நேரங்களில் 1 மணி 2 மணி வரை எரியும். அதுக்கப்புறம் அணிஞ்சு போயிடும். இது மலைகளில் அல்லது இருக்கிற சாதாரண இடங்களில் நடக்கிற ஒரு நிகழ்வு. அது மூங்கில் உரசும் போது ஏற்படக்கூடிய ஒரு இது. இப்படி அநேகத்தை அவன் பார்த்துருப்பான். ஏன்னா காடுகளில் ஆடுகள் வைக்கிறது அவனோட வேலை. அப்போ இப்படி பார்த்துருப்பான். இப்படி பார்க்கும்போது ஒரு முட்செடி எரியுது, மரம் எரியுது அப்படின்னா ஓகே, எங்கேனாச்சும் தீ வச்சிருப்பாங்க, நினச்சி ஆயிருக்கும், அல்லது அரை எடுத்து வச்சிருப்பாங்க, யாராச்சும் சமைப்பாங்க அப்படின்னு நினச்சி பார்ப்பான். ஆனால் ஒரு மரம் எரியுது ஆனால் அணைஞ்சே போகிறதே இல்லை. அப்பத்தான் அவன் கவனிக்கிறான். அதாவது மரம் எரிஞ்சா கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சு போயிடும். ஒரு கொஞ்ச நேரத்தில் இவனும் எரிஞ்ச உடனே அவன் போய் பார்க்கல. எரியறத பார்த்தா ஓகே மரம் எரியுது அப்படின்னு நேசா இருக்கும். கொஞ்ச நேரம் நெறிஞ்சு பார்க்கும்போதும் மரம் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்ப கொஞ்ச நேரம் எரிய அது அணையாமல் இருக்கிறதை பார்க்கும்போது தான் அவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். 2வது வசனம் வாசிக்க. அங்கே கர்த்தருடைய
ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அதாவது அங்க எரியுது, ஆனா அங்க அத மரம் முடிஞ்சு போறதே இல்லை, அது வாட்டுக்கு அப்படியே தான் இருக்குது. எந்த ஒரு மாற்றம் மரத்துக்கு சம்பவிக்கவே இல்லை. அதை பார்த்துட்டே இருக்கிறான். இது கொஞ்சம் இப்போ முறிஞ்சிரும், ஓகே இப்போ எரிஞ்சிரும் பார்க்குறான். எரியறது அங்கே எரிஞ்சிட்டே தான் இருக்குது. ஆனால் எந்த மரத்துக்கு எதுவுமே சம்பவிக்கலாத போது முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. 3ஆம் வசனம். அப்பொழுது மோசே இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அல்லேலூயா. அப்ப இந்த ஒரு சாதாரணமான சம்பவங்கள் தான், நடக்கக்கூடிய சம்பவம் தான். ஆனா அதுல ஒரு மாற்றத்தை அவன் பார்க்கிறான். அற்புத காட்சியாய் அவனுக்கு மாறினது எப்போது அப்படின்னா, எரிந்து கொண்டிருக்குது, எந்த ஒரு மாற்றமும் அங்கே நடக்கலைன போது அவன் பார்க்கிறான். ஓ, அக்கினி எரியுது, அந்த அற்புத காட்சியை கிட்ட போய் பார்ப்பேன் என்று சொல்லி அந்த மோசே அந்த அக்கினி எரிகிற அந்த இடத்திற்கு அவன் போகிறான். போகும்போது 3ஆம் வசனம். அப்பொழுது மோசே இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அங்கே ஒரு சம்பவம், அற்புத காட்சியை அங்கே பார்க்கிறான். அதை பார்க்கும்படியே கடந்து வரும்போது அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். எப்ப பார்க்கறாரு? அவன் கிட்ட வர பார்த்துட்டே இருக்காரு. ஒரு அற்புதத்தை செய்தது நம்முடைய வாழ்க்கையில் எதுக்காக? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஏன் அற்புதங்களை பண்றாரு? நாம அவர் கிட்ட வரும்படியாக, அவரை கண்டு கொள்ளும்படியாக. அதாவது நம்முடைய வாழ்க்கையில சாதாரணமா நடக்கிறது அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையை செய்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமாய் கர்த்தர் ஏன் செய்தார்னா, நாம் இன்னும் கிட்ட வர வேண்டும் என்று சொல்லி. நம்ம ஏன்னா அங்கே பார்க்குறோம், அவன் சாதாரண பார்க்குற காரியங்கள் தான், ஆனால் அது ஒரு மாற்றத்தை அவனுக்குள் கொடுத்தது. அவன் கிட்டே வருகிறதை கர்த்தர் பார்க்கிற வர முட்செடி எரிந்து கொண்டே இருந்தது. அவன் கிட்ட வர முட்செடி என்ன பண்ணிச்சு? எரிந்து கொண்டே இருந்தது. அப்போ கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கூட, கர்த்தர் தான் அந்த முட்செடியின் நடுவிலே என்ன பண்ணாரு? அவர் முட்செடி அக்கினியாய் வெளிப்பட்டார், அக்கினி ஜுவாலையாய் வெளிப்பட்டார். கர்த்தருடைய தூதனானவர் அக்கினி ஜுவாலையின் வழியாக என்ன பண்ணார்? அங்கே எழுந்தார். ஆனால் சொல்லப்போனா மரம் எரியல, கர்த்தருடைய மகிமை அங்கே இறங்கினது. கர்த்தர் அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. அது இவனுடைய கண்களுக்கு அக்கினியா தெரியுது, அக்கினி போல தெரியுது. ஆனால் அக்கினியா இருந்த கர்த்தர் மோசையோடு பேசுகிறார். கிட்ட வருகிறதை பார்த்தபோது அவனை பார்த்து கிட்ட வருகிறான். கர்த்தர் அதை கண்டார். முட்செடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அல்லேலூயா. அப்ப நாம சும்மா சாதாரணமா காட்சியை பார்க்காது, கிட்ட வரும்போது, கர்த்தர் பக்கம் நெருங்கும் போது கர்த்தர் நம்ம கூட பேசுவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம பார்ப்போம், எல்லாம் பண்ணுவோம். எப்போ பேசுவார்னா, நாம கிட்ட வரும்போது தான் கர்த்தர் நம்ம கூட பேசுவார். அதுவரை ஏதோ சம்பவம் இருக்குது, ஏதோ அற்புதம் நடக்குது, ஏதோ பண்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் இருக்கிறனால தெரியும். கர்த்தர் நம்ம கூட பேசணும்னா கிட்ட வர வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிக்கு நிமித்தம் அவர்கள் படுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். இங்க தேவன் எதற்காய் வெளிப்பட்டார்னா, சில காரியத்தை கர்த்தர் கண்டும் பார்த்தோம் கேட்டும் எல்லாம் உணர்ந்ததுனால கர்த்தர் அங்க மோசேக்கு வெளிப்படுகிறார். அடுத்த வசனம் வாசிக்கலாம். அவர்களை
எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அங்க ஆண்டவர் மோசேயை பத்தி சொல்றாரு, அங்க எகிப்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன பண்றாங்களா, ரொம்ப உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. 7 வசனம் வாசிக்கலாமே. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். இப்ப கர்த்தர் அங்க பேசுற விதத்தை நீங்க பாத்தீங்கன்னா, என் ஜனங்கள் படுகிற வேதனையும் உபத்திரவத்தையும் அவங்க படுகிற கஷ்டத்தையும் நான் பார்த்து இங்க வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப என் ஜனங்கள் என்று சொன்னா அது மாத்திரம் அடுத்த 9 வசனம் வாசிக்கலாமே. இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். அவங்க இப்பொழுதும் அவங்க என்ன சொல்றாருன்னா, இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திர கூப்பிடுதல் எனக்கு சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குறதையும் கண்டேன். நாம நினைக்கிறோம், இது ஆண்டவர் எப்படி இவர்களை கூப்பிட்டாரு, எப்படி தெரிஞ்சு கொண்டார் அப்படின்னு. ஆண்டவர் படுகிற வேதனையை இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட ஜனங்கள், அல்லது தேவனை கூப்பிடுகிற யாரா இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, மறக்கவே மாட்டார். இப்ப நம்ம சொல்றோம், இப்ப நம்ம ஏன் ஆண்டவரே நம்ம போய் ஆண்டவர்கிட்ட மற்ற ஜனங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்ம தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். நான் எதுக்கு போய் புறஜாதிகள்கிட்ட போய் சொல்லணும்? நம்முடைய கேள்வி அதுதானே. இப்போ நம்ம கிறிஸ்தவலாக இருக்கிறோம், நம்ம மாமன் மச்சான் எல்லாம் ஒன்று சொன்னால் ஓகே, சொந்தக்காரர் மாதிரி சொன்னால் ஓகே, நாம் ஏன் புறஜாதிகள்கிட்ட போய் சொல்லணும்? ஒரு கேள்வி வருதா இல்லையா? கண்டிப்பாக ஏன் மற்றவங்க ஜனங்கள் எல்லா ஜனங்கள்ட்டையும் ஏன் சுவிசேஷம் அறிவிக்கணும் எல்லாரும் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஆனால் உண்மையாகவே அவர்களுக்கு சில பேருக்கு பக்தி இருக்கும், சில பேருக்கு கடவுள்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னு. ஆனால் கடவுளாக இருக்கக்கூடிய அவங்க போய் நிற்கிற இடம் தான் வேற, அப்படி தானே? அவங்க போய் கஷ்டப்படுறாங்க. நான் இப்படி யோசித்தேன், இப்போ அவங்க போய் உண்மையாக நின்றுட்டு கடவுளை பார்த்து கேட்குறாங்க, என்னுடைய கஷ்டத்தை மாற்றி, என்னுடைய பிரச்சனையை மாற்றி, என்னுடைய போராட்டத்தை மாற்றி, நான் இப்படி இருக்குறேன், ஒடுக்கப்படுகிறேன், நிந்தையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எகிப்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம், கர்த்தரை நோக்கி பார்த்து முறையிட்டது போல இவர்களும் தேவன் என்று சொல்லி அவர்களை நம்பி என்ன பண்ணுவாங்க, போய் முறையிடுவாங்க. ஆனால் தேவன் இல்லை, அது அவ்வளோதான். ஆனால் அவங்களோட உள்ளத்தின் ஏக்கமும் விடுதலையும் வாஞ்சியும் யார் அறிந்திருக்கிறா? கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது உண்மையாகவே நாம் நினைக்கிறோம், இவங்க புறஜாதி தானே, அவங்க மற்ற தெய்வத்தை போய் வேண்டுறாங்க அப்படின்னு. அவங்க கஷ்டத்தை போய் சொல்கிறாங்க, ஆனால் காதுள்ள தெய்வம் கேட்டுதான் இருப்பார். இப்போ நீங்கள் போய் ஒருத்தர் அழுகிறான்னு சொன்னால், ஒரு குழந்தை வெளியே நின்று அழுகுதுன்னா, பெற்ற தாயார் ஒரு குழந்தைய என்ன பண்ணுறோம் அழுகுதுன்னு சொன்னால், பெற்ற தாயும் சங்கடப்படுவாங்க, கேட்குற நாமும் என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக சங்கடப்படுவோம். ஏன்னா குழந்தை அழுதுச்சுன்னா, ஐயோ பாவம் எதுக்கு அழுகுன்னு தெரியல, அடிபட்டு விழுந்துட்டோம், உடனே யாரோ இருக்கட்டும், ஆனால் அடிபட்டா அதோட வேதனை நமக்கு தெரிஞ்சதுனால அதை போய் காப்பாற்றுறதுக்கு ஓடுவோம். அவங்க அப்பா அம்மா தான் போகணும் பார்த்துட்டு இருப்போமா, அவங்க அப்பா இருக்காங்க போய் பார்த்துக்கிட்டோம், அவங்க அம்மா இருக்கட்டும் போய் பார்த்துக்கணும்னு நினைப்போமா? இல்லை. ஏன் நம்ம ஓடுறோம்? அதாவது குழந்தை அடிபட்டுச்சுன்னா எந்த பிள்ளையா இருந்தால் பரவாயில்ல, போய் உடனே தூக்கணும், உடனே கேட்கணும். அதான் வலிக்குது, அழுகுது, அங்கே யாருமே பக்கத்தில் இல்லை, மருந்து போடணும், சாப்பாட்டு கழுகுது, சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற உணர்வு எப்படி வருது அப்படின்னா, நம்ம அந்த பிள்ளை மேலே அப்பாவா இல்லாட்ட விட்டு பரவாயில்ல, அம்மாவா இல்லாட்ட எப்படி நமக்கு போய் அந்த உதவி செய்கிறோமோ, இதே போல் கர்த்தருக்கு தெரியும் நான் தான் எல்லாத்தையும் உண்டாக்கிறேன்னு. ஆனால் அவங்க போய் நின்று வேண்டுகிற இடம் தான் வேற, அப்படி தானே? நின்று வேண்டக்கூடிய இடங்கள், சொல்லக்கூடிய காரியங்கள்லாம் அந்த வேதனையும் அந்த துக்கத்தையும் கர்த்தர் அறிந்து கொண்டு இருக்கிறோம். அவங்க ஒடுக்கப்படுறாங்க, அவங்க பாவத்தில் இருக்கிறாங்க, எனக்கு விட முடியல, என்னுடைய வாழ்க்கையில பாவத்தோடு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், அல்லது இந்த நெருக்கத்தோடு இருக்கிறேன், என்னை விடுதலை ஆக்கிறதுக்கு யாருமே இல்லையா, கடவுளே எனக்கு உதவி செய்வீங்களாகன்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணுறது எங்கேயோ வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. அந்த காதுள்ள தெய்வம் கேட்பார். காது இல்லாததெல்லாம் கேட்காது, ஏன்னா காதோ கண்ணோ இல்லாதது அது கேட்காது, பார்க்காது, சொன்னும் செய்ய முடியாது. ஆனால் காதுள்ள தேவன் கேட்டு இங்கே மோசேக்கு வெளிப்படுகிறார், என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்குறேன். அவங்க கூப்பிடுறாங்க, உண்மையாகவே விடுதலையாக வேண்டும் சொல்லி என்னை கூப்பிடுறாங்க, ஆனால் சொல்வதற்கு யாருமே, விடுதலையாக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதனால நீ போய் அந்த ஜனங்கள்கிட்ட முதலாவது நீ பேசு. அங்கே போய் என்ன சொல்லணும், முதலாவது ஜனங்கள்கிட்ட நீ போய் பேசணும். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் 8ஆம் வசனம் வாசிங்க. 8ஆம் வசனம், அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக, அப்படின்னா எகிப்தியர் அவர்களை ஒடுக்குறாங்க. ஒடுக்கும் போது அவங்களை அதாவது பாவத்தில் நடத்துறாங்க, துன்புறுத்துறாங்க, வேதனைப்படுத்துறாங்க, விடுதலை ஆகிறதுக்கு வழி இல்லாமல் தவிக்கிறாங்க. அப்படின்னா அங்கே ஒரு விடுதலை ஆக்கிறதுக்கு ஒரு நபர் தேவை.
அந்த நபரை இருந்து அந்த விடுதலையாக்கும்படியாக எகிப்தியர் கைக்கு அவர்களை அந்த தேசத்திலிருந்து அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் ஏன் நம்ம அழைச்சாரு, ஏன் இந்த உபவாச கூடியில நம்ம வந்து நிக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் நம்ம மேல ஒரு நோக்கத்தோடு கூட கர்த்தர் அழைத்து இருக்கிறார். என்னன்னா, அறியாத தேவனை நோக்கி முறையிடக்கூடிய உண்மையாய் கூப்பிடக்கூடிய அநேகர் உண்டு. விடுதலை ஆகணும், இந்த கடலிலிருந்து விடுதலை ஆகணும், வியாதியிலிருந்து விடுதலை ஆகணும், இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகணும், பாவத்தோடு நெருக்கக்கூடிய அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆகணும். என்னை உபத்திரவப்படுத்துறாங்களே, துன்பப்படுத்துறாங்களே, பக்கத்துக்காரங்களே சண்டை போடுறாங்களே, என்ன பண்றது தெரியாம இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வேதனையோடு கர்த்தரை நோக்கி பார்த்து கூப்பிடுவாங்க. இப்படி இருக்கிற ஜனங்கள்கிட்ட நாம போய் சொல்லணும், இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய அவரால் முடியும், நீங்க அவரை நோக்கி பார்த்து கூப்பிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லி இயேசுவை அறிவிக்கிறதுக்கான ஒரு வாய்க்காரை அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்க கடவுளை பார்த்து கும்பிட்டு இருக்காங்க, அது எது கடவுள்னு தெரியாதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த முறையிட்டு இருக்கிறாங்க, கூப்பிட்டு இருக்காங்க, பெருமூச்சு விடுறாங்க, யாரும் காப்பாற்றுறதுக்கு வழியே இல்லையா, கடவுளை காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு சொல்லி நிறைய ஏக்கத்தோடு கூட இருக்கக்கூடிய ஜனங்களை கர்த்தர் கண்டு கேட்டும் அந்த கூக்குரல் என்ன பண்ணு கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அப்பொழுதுதான் 9வது வசனம் சொல்ல வாசிக்கலாம். 9வது வசனம், இப்பொழுதும் அப்படின்னா நீ பேசிக்கொண்டிருக்கிற அந்த நேரத்திலும் இஸ்ரவேல் புத்திரருடைய கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். எகிப்தியர் இரக்கமில்லாம பண்ணக்கூடிய அந்த ஜனங்களை அந்த வேதனையை நான் அறிஞ்சு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். நீ போய் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அந்த எகிப்தியருடைய கைக்கு எல்லாம் நீங்களாக்கி அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு வர வேண்டும். அங்கே ஏவியர், எபூசியர், எமோரியர் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அந்த தேசத்தை கொண்டு வந்து பாலும் ஓடும் தேசத்தில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நான் இறங்கி இருக்கிறேன். ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றது என்னன்னா, இப்படிப்பட்ட அறியாத அவங்களுக்கு கடவுள்னு தெரியாம தான் கும்பிட்டு இருக்காங்க, அவங்க தப்பு பண்ணல. அப்ப கடவுள்னு தெரியாம அவங்களுக்கு பேசுகிற கூக்குற அந்த பகுதியிலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்கிற வாஞ்சியோடு கூப்பிடுகிற அந்த சத்தத்தை கேட்டு மோசே எங்கேயோ வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற அவனை கர்த்தர் சந்திக்கும்படியாய் தரிசிக்கும்படியாக கர்த்தர் வருகிறார். அந்த காட்சியை அவன் பார்க்கிறான். பார்க்கும்போது தான் கிட்ட போய் பார்ப்பேன்னு சொல்லி மோசே கிட்ட வந்தபோது கர்த்தர் அவனோடு பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 10வது வசனம், நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி, இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை அவர் எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது ஆவிக்குரிய விதத்துல நம்ம சிந்திக்க வேண்டியது, பார்வோன் இடத்துல நம்ம போறோம், பார்வோன் இடத்துல போய் நம்ம என்ன பண்ணோம், கர்த்தர் சொல்றாரு நீ போய் அங்கே எகிப்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை விடுதலையாக்கி அழைத்து கொண்டு வரும்படியாய் மோசேக்கு சொன்னது போல இந்த நாளிலே உங்களையும் என்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இங்கும் அநேக பார்வோன்களுக்கு கீழாய் கட்டுப்பாடோடு கூட அவன் கட்டுப்படுத்தி ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்டிருக்கிறேன். இந்த ஜனங்களிலிருந்து இந்த ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக நீ அந்த தேசத்திலே அந்த பகுதிக்கு நீ கடந்து சென்று அந்த பகுதியில் போய் அந்த ஜனங்களை விடுதலையாக்கி நான் காண்பிக்கிற, நான் உண்டு பண்ணி இருக்கிற உன்னும் பாலும் பேணும் ஓடுகிற அந்த இடத்துக்கு கொண்டு வரும்படி கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 11, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோன் இடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். நான் போய் சொல்றதுக்கும் நான் போய் செய்யறதுக்கும் நான் எம்மாத்திரம், நான் என்ன பண்ணி இருக்கிறேன், நான் பேசாம ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன், எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா இருதயத்தின் நோக்கத்தை அறிந்திருக்கிறவர் கர்த்தர், நம்மை கொண்டு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறவர் கர்த்தர், நம்ம மேல ஒரு அழைப்பையும் தரிசனத்தை வைத்திருக்கிறவர், தாயின் கருவில் உருவாகும் முன்பாகவே திட்டத்தையும் தீர்மானத்தை வைத்திருக்கிறவர். இப்படி சொல்ற போன நம்ம எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஜனங்களாக இருந்தோம்? நம்மளும் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லவே, நம்மளாம் கிறிஸ்தவர்கள் இல்லவே, நம்மளும் புறஜாதிகளாக தான் இருந்தோம். அப்ப நம்ம எப்படி கர்த்தர் தெரிந்து கொண்டார், நம்ம எப்படி கர்த்தர் அழைத்தார்? நம்ம சொல்லும்போது முதல்ல ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும். ஏன்னா நம்மும் ஒரு காலத்தில் நம்ம தான் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமே, அல்லது நம்ம தான் புறஜாதிகளாக
இல்லாமல் நம்ம தான் இப்போ தான் கிறிஸ்தவத்தில் இருக்கிறோமே நினைக்கிறோம். நாமும் ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட இயேசுவை அறியாத ஜனங்களாகத்தான் இருந்தோம். ஆனால் நமக்கும் கஷ்டம் இருந்தது. நம்ம கடவுளை பார்த்து வேண்டணும், கும்பிட்டோம், நிறைய காரியங்களை பண்ணணும். ஆனால் அந்த தெய்வமெல்லாம் கைவிட்ட போதும் உருவாக்கின தெய்வம் நம்மை கைவிடவில்லை. அழைத்தவர், நம்மை உருவாக்கின தெய்வம். ஒருவேளை நம்ம தெரியாமல் பண்ணியிருக்கலாம், ஆனால் தெரியாமல் பண்ணினதை தேவன் அறியாதவர் போல் இருக்கிறார். அறியாமல் பண்ணதெல்லாம் தேவன் தெரியாதவர் போல் இருக்கிறார். ஆனால் இப்பொழுதோ நம்ம எல்லாம் கர்த்தரை சேர்ந்து வாழ வேண்டும், நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்படி நம்ம மாத்திரம் ரட்சிக்கப்பட்டா போதுமான கேட்டா இல்ல. நம்மை போல அறியாத அநேக ஜனங்கள் இந்த தேசத்திலே, இந்த பகுதியிலே இருக்கிறார்கள். இந்த ஜனங்களை போய் இயேசுவை அறிவித்து, பிதாவாகி தேவனை அறிவித்து அந்த ஜனங்களை விடுதலையாக்கி தேவ விருப்பத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் உங்களையும் என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நம்மளும் ஒரு காலத்தில் இயேசுவை அறியாம புறஜாதிகளாக இருந்தோம். இயேசுவுக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லாத வாழ்க்கையா இருந்தது. பக்தி இருந்தது. பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்கென்ற தெரிந்து கொண்டார். அப்ப பக்தினா என்ன? நெருக்கப்படும் போது, உபத்திரப்படும் போது கோயிலுக்கு போனோம், சாமி கும்பிடணும், சாமி என்னை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை உள்ள யாராய் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை தெரிந்து கொள்ள. அப்ப பக்தி உள்ளவனை யார் தெரிந்து கொள்றா? கர்த்தர் தெரிந்து கொள்ள. இதுதான் அந்த வசனம். அப்ப பக்தி இருக்குது, ஆனா பக்தி எங்கேயோ காண்பிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா பக்தி இருக்குது உள்ளத்துல. கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இருக்குது, கடவுளை கண்டுகொள்ளணும்னு ஆசை இருக்குது, கடவுளை பிரியமா வாழணும்னு எல்லாம் இருக்குது. ஆனா சூழ்நிலை அவர்களுக்கு மாறுவதற்கு வழியே இல்லை. ஏன்னா கர்த்தர் துணை இல்லாம எல்லாம் இருந்தும் நீர் இல்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? எல்லா வீட்டில் என்ன இருக்குது? பொருள் இருக்குது, டிவி இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. சமாதானம் இங்கே இல்லை, சந்தோஷம் இல்லை. அப்போ சமாதானம் என்று சொன்னால் இயேசு அங்கே இல்லைன்னு அர்த்தம். சந்தோஷம் அங்கே இல்லை அப்படின்னா இயேசு அங்கே இல்லைன்ற. எல்லாம் இருக்குது, சமாதானம் இல்லை. அப்போ எல்லாம் இருக்குது. அவங்க வீட்டில் நிறைய வீடு, பெரிய பெரிய பங்களா இருக்கலாம், சின்ன சின்ன வீடாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். எல்லாம் இருந்தாலும் அங்கே நீர் இல்லை என்றால் பயணம் நிறைவாகாது. அதே போல இயேசு அந்த குடும்பத்தில் இல்லைன்னா அவருடைய வாழ்க்கை அதோடு முடிந்து போயிடுச்சுன்னா அந்த நரகத்துக்கு போய் சேர்ந்து விடும் என்கிற அந்த உணர்வு நமக்கு தேவை. எல்லாம் இருக்குது, அன்பு இல்லை. அது சரியாய் நடத்தக்கூடிய அன்பு இல்லாதனால அன்புக்காய் இயங்கக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க. கணவன்கிட்டயா இருக்கட்டும், மனைவிகிட்டே இருக்கட்டும், பிள்ளைகள்கிட்டயா இருக்கட்டும். சரி, ஏன் அன்பு இல்லை? அன்பு, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அப்படித்தானே? பிதாவாகி தேவன் அல்லது இயேசு அன்பாகவே இருக்கிறார். இயேசு அங்கே இல்லைன்னா அங்கே அன்பு இல்லைன்னு அர்த்தம். அங்கே வம்பு தான் இருக்கும். அந்த வன்போடு கூட அவங்களால வாழ முடியாது. கடவுள்கிட்ட போய் ஜெபம் வேண்டுவாங்க, ஆண்டவரே என் குடும்பம் குடிச்சிட்டு இருக்கிறாங்க, என் கணவர் மாறணும், எனக்கு உதவி செய்யுங்க. ஆனால் அது கணவன்கிட்ட இயேசுவை பற்றி சொல்றதுக்கு ஆள் இல்லை. என் குடும்பத்தில் வறுமை ரொம்ப பிரச்சனையோட போயிட்டு இருக்குது, வறுமையை மாற்றித்தாங்க சொல்லி ஜெபம் பண்றாங்க. வறுமையை மாற்றுறதுக்கான வழி அங்கே இல்லை. அப்ப இந்த ஜனங்கள்கிட்ட இயேசுவை பற்றி நம்ம சொல்லும்போது கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செய்ய ஆரம்பிப்பார். எதுக்கு நம்ம தெரிந்து கொண்டார், எதுக்காக நம்ம முன்குறித்திருக்கிறார் அப்படின்னா, அறியாமல் இருக்கக்கூடிய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டிருக்கிறார். அந்த ஜனங்கள் மத்தியிலே மோசே எப்படி அனுப்பினாரோ அதே போல உங்களையும் என்னையும் கர்த்தர் அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுடைய துன்பங்கள் எல்லாம் நீக்கக்கூடிய கிருபையை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். 11 வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோன் இடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். நான் எம்மாத்திரம். இப்படிதான் நம்முடைய எல்லாருடைய எண்ணம் இப்படிதான் இருக்குது. நான் போய் சொன்னா கேட்பாங்களா, நான் போய் சொன்னா என்னை ஏத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லி அங்கே மோசேக்கு வந்த சந்தோகத்தை போலவே நமக்கும் சந்தேகம் இருக்குது, அப்படித்தானே? நாம போய் சொன்னா என்ன? அப்ப ஆண்டவர் சொல்றார் 11-12 வசனம். அதற்கு அவர் நான் உன்னோட இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன். இதுதான் மிக முக்கியமான ஒன்று. அனுப்புகிற தேவன் தனியா நம்ம அனுப்புறது இல்ல, நான் உன்னோடு இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். நான் உங்க கூட இருப்பேன். நீ போய் பேசும்போது நான் அங்க இருப்பேன், நான் கிரியை செய்வேன், அவங்களோட நான் பேசுவேன், அவங்க மனசுக்கு நான் என்ன பண்ணுவேன், மாற்றத்தை கொடுப்பேன். இதுதான் நான் உங்க கூட இருக்கிறதுங்கிறதுக்கு அடையாளம். அப்ப நம்ம போய் பேசும்போது ஏன் அவங்க கேட்கறாங்க, காது கொடுத்து கேட்கறாங்க அப்படின்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார்னு அர்த்தம். நம்ம போய் பேசும்போது, நம்ம போய் பார்க்கும்போது நம்ம ஏற்றுக்கொள்ளுவாங்க, அவங்க கேட்டு அவங்க கீழ்ப்படிய ஆரம்பிப்பாங்க. அப்பொழுது இதுவே அடையாளம். 13 வசனம்.
அப்பொழுது மோசே தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்பார்கள், நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அப்படி அவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கிற நாமம் வேற மாதிரி இருக்கும். நம்ம போய் சொல்லும் போது என்ன நாமம், அப்படியா என்னை விடுதலையாக்கும்படியா விரும்புறாரு அந்த தெய்வம் யாருன்னு கேட்பாங்க. அப்ப அவருடைய நாமம் என்னன்னு கேட்டா இயேசு, அவருடைய நாமத்தை சொல்லுவாரு. அப்புறம் அடுத்த வசனம், அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக. அங்க போய் கேட்கும் போது என்ன சொல்வானா, இருக்கிறவராக இருக்கிறார். அதாவது உங்க சத்தத்தை எல்லாம் கேட்டு அங்க சத்தத்துக்கெல்லாம் செவி கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் அவங்களுக்கு பேரை கேட்கும் போது மற்ற தெய்வத்துடைய பேரெல்லாம் தெரியும், மற்ற கடவுளுடைய பேரெல்லாம் தெரியும். இயேசுங்கிற பேர் மாத்திரம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், தெரியாம இருக்கும். ஆனா அவங்கள்ட்ட போய் நீங்க சொல்லும் போது அடுத்த வசனம் வாசிக்கலாம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். அப்ப இருக்கிறவராகவே இருக்கிறேன் மாத்திரம் இல்ல, அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார். நம்ம ஆண்டவருக்கு வாக்கு பண்ணும் போதே இந்த ஜனங்கள் எல்லாம் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நமக்கு தெரியும். இந்த ஜனங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் யாருடைய பிள்ளையா இருந்தாங்க? ஆபிரகாமின் பிள்ளைகளா இருந்தாங்க. இந்த ஆபிரகாமை கர்த்தர் என்ன பண்றாரு, நோவாவுக்கு அப்புறம் அப்படியே ஆபிரகாமை கர்த்தர் அழைச்சு அந்த ஜனங்கள்லேருந்து ஈசாக்கு கற்றுக் கொடுத்து ஈசாக்கு மூலமாய் சந்ததி பெருக. ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு பையன் ஈசாக்கு மூலமாக இப்படி ஜனங்கள் பெருகி இந்த 12 கோத்திரங்கள் பெருக 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 அந்த ஜாதிகள் தான் அநேக தேவனை விட்டு போகவும் மாறி தான் அநேக குலங்கள் கோத்திரங்களாய் மாறிச்சு. அப்படித்தானே? நோவா காலத்துக்கு அப்புறம் அந்த ஜனங்கள் எப்படி மாறினாங்கன்னா தேவனை விட்டு மாறிவிட்டார்கள். ஆனால் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் அப்படின்னு யாக்கோபுக்கு 12 கோத்திரத்தை கொடுத்து 12 கோத்திரத்தின் எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் நேசித்து நடத்தி கொண்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட நேசத்தின் பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்றாருன்னா விடுவிக்கும்படியாக விரும்புகிறார். அவர் பாருங்க என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் உங்கள் பிதாக்குடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களுக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்தருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம். இப்படி அழைத்தவர், அதாவது ஆபிரகாமுக்கு சொன்னாரு உன்னுடைய ஜனங்களை இன்னைக்கு தலைமுறை தாண்டும் போது அநேகர் மறந்து போய் அவள் மழிமாறி போயிருப்பாங்க. இருந்தாலும் அந்த ஜனங்களை கர்த்தர் மீட்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஒரு காலத்துல தேவனுடைய பிள்ளைகளா இருந்தார்கள். அவள் பாட்டன் முட்பாட்டன் எல்லாம் ஒரு காலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தேவனை சார்ந்து வாழ்ந்தவங்க. அவங்களுடைய பிதாக்கள் தாண்டி வந்த சந்ததியாய் தாண்டி வரும்போது அவர்கள் தேவனை விட்டு அந்நிய தெய்வங்களை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். இருந்தாலும் யார் அவங்க, இன்னைக்கு தாத்தாவுடைய அண்ணன் தம்பியெல்லாம் இருக்கான்னு வச்சுங்களேன், 2-3 தலைமுறையா இருக்கும். அந்த முன்னால் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ கிறிஸ்தவராக இருப்பாங்க, இப்போ மாறி இருப்பாங்க. இப்போ வரக்கூடிய ஜனங்கள் எல்லாம் என்ன மற்ற தெய்வத்தை வணங்குறதுனால இன்னைக்கு பார்த்தா நாங்கள் பாரம்பரியமாக சொல்லுவாங்க அவங்க. ஆனால் பின்னால் தலைமுறை எடுத்து பார்த்தீங்கன்னா முன் பிதாக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, தேவனை பயபக்தியோடு வாழக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க. நீங்கள் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் பண்ணக்கூடிய எல்லா சடங்குகளும் சம்பிரதாயங்களும் வழிமுறைகளும் எல்லாமே வேதத்தில் சொல்லப்பட்டது தான். ஹிந்துக்கள் பண்ணுறதா இருக்கட்டும், முஸ்லீம்கள் பண்ணுறதா இருக்கட்டும், மற்ற புறஜாதிகள் பண்ணுறக்கூடிய எல்லாம் பாருங்கள் எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்கும்னா இந்த வேதத்தின் அடிப்படையில் தான் எல்லாம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியாமல் பண்ணுறாங்க மட்டும்தான். அப்போ மறைமுகமாக பண்ணக்கூடிய காரியம், அதுக்கு அர்த்தமும் தெரியாது, விளைவு அதோட வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது, எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் பண்ணுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா ரகசியமாக பண்ணக்கூடியதெல்லாம் அதோட ரகசியத்தை பார்த்தீங்கன்னா வேதத்தோடு ஒத்துப்போகும். வேதம் அது பின்பாய் மறைந்திருக்கும். அப்போ இந்த ஏன் ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் விடுதலை ஆக்குறான்னா, இவர் யாக்கோபின் தேவன், இவர் ஈசாக்கின் தேவன், இவர் ஆபிரகாமின் தேவன். இந்த ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் ஒரு காலத்துக்கு முன்பாகவே பெயர் சொல்லி அழைத்து இவர்கள் எல்லாம் விடுதலை ஆக்குவேன்னு சொல்லி வாக்கு பண்ணினார்.
இப்படி வாக்கு பண்ண ஜனங்களோடு கூட கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஒரு உடன்படிக்கை ரிமைன் பண்றார். அந்த உடன்படிக்கையெல்லாம் திரும்ப நினைச்சு பார்த்து ஜனங்கள் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கபடியா விரும்புகிறார். இப்படி போறதுக்கு யாருமே இல்லை. அப்பதான் மோசே கர்த்தர் பார்க்கிறார், மோசே நீ போய் அந்த ஜனங்களோடு பேசி நீ அந்த ஜனங்களை விடுதலையாக்கு அப்படின்னு. அப்ப மோசே போறதுக்கு இப்படி கேட்கும் போது அவருடைய நாமம் இதுன்னு சொல்றார். 16 வசனம் வாசிக்கலாம். 16 நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும் நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய் எபிரெயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுதும் நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுங்கள். இங்க பாருங்க, இங்க போய் சொல்லும் போது முதலாவது எங்க போய் ஆட்டு பார்க்கறாங்க, இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட போய் அந்த ஜனங்களை பார்த்து பேசுறான். முதலாவது எங்க போய் பார்த்து பேசுறான் அப்படின்னா அந்த ஜனங்களை பார்த்து அவன் பேசுறான். உங்களுடைய தேவன் உங்க வாழ்க்கையை விடுதலையாக்கும்படியே கடந்து வந்திருக்கிறார். உங்க கூக்குரல் எல்லாம் கேட்டிருக்கிறாரு. நீங்க இந்த தேசத்துல படுகிற வேதனையும் இந்த பகுதியில் படுகிற வேதனையும் கர்த்தர் அறிஞ்சு உங்களை விடுதலையாக்கும்படியாய் கர்த்தர் இறங்கி இருக்கிறேன்னு சொல்லுகிறாரு. அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமாய் இருந்து முற்பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறாரு. அந்த தேவன் அவர்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. நீங்க ஜெபம் பண்ணா உங்க பிள்ளைகளுடைய சந்ததிகள் எல்லாம் நான் ஆசீர்வதித்து உங்களை எல்லாம் திரும்ப கொண்டு வருவேன்னு சொல்லி சொன்னாரு. அதே போல இந்த நாளிலும் நீங்க கூப்பிடுகிற வேதனை எல்லாம் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரு. நீங்க வாங்கன்னு சொல்லி நீங்க போய் சொல்லும் போது அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். நம்ம போய் சொல்லும் போது கண்டிப்பா அவர்கள் வாக்குக்கு செவி கொடுப்பாங்க. நாம நினைக்கிறோம் இவங்க சில நேரங்களில் போராட்டம் பண்றாங்களே, எதிர்ப்பு பண்றாங்களே, பிரச்சனை பண்றாங்களே, இவங்களுக்கு நம்ம என்ன பண்றது? இப்ப வீட்டில் போய் நம்ம ஒருத்தர் சொன்னா அவங்க எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்பா ஏற்றுக்குவாங்க, அப்பா ஏற்றுக்க மாட்டாங்க, பிள்ளைகளை ஏற்றுக்குவாங்க. அப்போ அவங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணணும்? ஆண்டவரே அந்த பிள்ளைகளை மாற்றுங்க சொல்லி விரோதமாக செயல்படணுமா இல்லையா? உடனே சொந்தக்காரரை எதிர்ப்பாங்க, அவங்களுக்கு விரோதமாக நம்ம ஜெபம் பண்ணணுமா இல்லையா? இவங்களெல்லாம் சந்திங்க ஆண்டவரை, மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் இப்படி போய் சொல்லும்போது உடனே விடுதலை ஆக்கிடுவாங்க. கேட்டால் விடுதலை ஆக்க மாட்டாங்க. சில பேருக்கு விரோதமாய் நம்ம செயல்பட்டே ஆக வேண்டும். சில ஆத்துமாக்களை சந்திக்கிறதுக்கு நம்ம இதில் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம போய் சொல்லும்போது எல்லாரும் எதிர்க்கணுமே, அவங்களும் ரசிக்க. நம்ம நிறைய பேர் எல்லாரும் ரசிக்கப்படணும்னு நினைப்போம். கர்த்தர் எல்லாரும் ரசிக்க மாட்டார். யாரை தெரிஞ்சு கொள்றாங்களோ அவங்களை மட்டும் தான் கர்த்தர் ரசிப்பார். எல்லா ஜனங்களையும் கர்த்தர் விடுதலை ஆக்க மாட்டார். யாரெல்லாம் கர்த்தர் தெரிஞ்சு கொள்றாரோ அவங்களை மட்டும் தான் கர்த்தர் விடுதலை ஆக்குவார். அப்ப சில பேரை அங்க பார்த்தீங்கன்னா எகிப்திலிருந்து வந்தபோது பார்வோனையும் அந்த சேனையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? சங்கரித்தார். அங்க தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணாரு? சங்கரித்தார். அங்க எல்லாரையும் அநேக வறுமைகளையும் வியாதிகளையும் கொண்டு வந்தார். யாரு பட்டா? இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் பண்ணல. அந்த எகிப்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் பண்ணல. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் என்ன பண்ணாங்க? வேதனைப்பட்டாங்க. அப்போ நம்ம படுகிற வேதனை அநேகரை என்ன பண்ணோம்? பாதிக்கும். இந்த பாதிக்கும். ஐயோ அவங்களே கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? மனதை இறங்கிக்கூடாது. நேரங்கள் நம்ம பாதிக்கப்படும் போது ஐயோ அவங்க போய் சண்டை போட்டால் அவங்க வீட்டில் என்ன நினைப்பாங்க, அவங்களெல்லாம் எதிர்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. சில பேர் கூட நம்ம எதிர்த்து தான் நிற்க வேண்டும். சத்தியத்தை சொல்லும்போது இயேசுவை அதாவது ஒடுக்கக்கூடிய ஜனங்கள் யாரு? பார்வோன். விடுதலையாக விரும்பக்கூடிய ஜனங்கள் யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் விடுதலையாகும்னு நினைக்கக்கூடிய ஜனங்களை நம்ம விடுதலையாக்க போகும்போது ஒடுக்கப்படுகிற ஜனங்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க நமக்கு விரோதமா செயல்பட ஆரம்பிப்பாங்க. அதான் சொன்ன நான் உங்க கூட இருப்பேன். அவங்களை உன்னை எதிர்க்கும் போது என்ன நான் உங்க கூட இருந்து என்ன பண்ணுவேன்னா அவங்களுக்கு உன்னை விலக்கி பாதுகாப்பேன். அவங்களை விடுதலையாக்கிறதுக்கான எல்லா வழியும் நான் பண்ணுவேன். அதுக்கு சங்காரம் பண்ணுவேன், அதுக்கு நான் நோய்களை கொண்டு வருவேன், அதுக்கான சில வியாதியை கொண்டு வருவேன். நீ அப்பெல்லாம் என்ன பண்ணணும்னா நீ தேவ சமூகத்தில் போய் நின்று ஜெபம் பண்ணும் போதெல்லாம் உனக்கு பார்வோன் வந்து இறங்குவான். நீ பண்ணுங்க, மன்னிச்சிருங்க, நான் விட்டுட்டேன்னு சொல்ல விடவே மாட்டான். அவன் முதலாவது நம்ம போய் சந்தித்து பேச வேண்டிய இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்களை ஏற்றுக்கொண்டாலும் எதிர்க்கிற பார்வோன் வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அந்த ஜனங்கள் மத்தியில் சில அழிவுகளையும் சில துக்கங்களையும் சில இழப்புகளையும் சில அவமானங்களையும் நாம் சந்தித்து ஆகணும். அவர்களுக்கு நடக்கும்போது நாம் அந்த சம்பவத்தை பார்த்து நம்ம கேள்வி வைப்போம், இப்படிப்பட்டான் பண்ணுவாங்களா கடவுள்? எதிர்க்கிற ஜனங்களை கர்த்தர் கண்டிப்பாக எதிர்ப்பார்.
அதாவது யாரை தெரிஞ்சு கொள்ளுக்கிறாரோ அந்த ஜனங்களை கர்த்தர் கரம் பிடிச்சு நடத்துவார். யார் எதிர்க்க நினைச்சாங்களோ, யார் நம்ப போகிறாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார்? எதிர்ப்பார், சங்கரிப்பார், அவளை அழிச்சு போடுவார். அப்போ நம்ம போய் இயேசுவை பற்றி அறிவிக்கும் போது அங்கே விடுதலையாகக்கூடிய ஜனங்கள் ஏற்றுக்கொள்வாங்க, எதிர்க்கிற ஜனங்கள் நம்மை எதிர்ப்பாங்க, அந்த பிள்ளைகளையும் எதிர்ப்பாங்க. அந்த எதிர்ப்பின் மத்தியில் நம்ம ஆண்டவரை அறிவித்து அந்த இடத்துல இயேசுவை பற்றி சொல்லியாக வேண்டும். நம்ம அதனால தான் மோசே அங்கே போய் பார்த்து இதெல்லாம் பார்த்து பயப்படல. அவன் அந்த இடத்துல இயேசுவுக்காக, பிதாவாகி தேவனுக்காக வைராக்கியமாய் சில அவமானங்களை பட்டாவது அங்கே நின்னான். கர்த்தர் அவன் கூட இருந்து அவன் கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 18-19. ஆனாலும் எகிப்தின் ராஜா கைவல்லமை கண்டால் ஒழிய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன். அப்ப நம்ம போய் ஜெபம் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த விடுதலையாக வேண்டிய நபர்களை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா எதிர்க்கக்கூடியவன் சும்மா விட மாட்டான், அவன் எதிர்ப்பான். ஆனாலும் எகிப்தின் ராஜா கைவல்லமை கண்டால் ஒழிய உங்களை அந்த தேசத்திலிருந்து, அந்த பகுதியிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கணும்னா சில காரியங்களை நாம் அங்கே செய்து ஆக வேண்டும். மோசே அதனால தான் 10 அடையாளங்களை அங்கே செய்தான். ஏன்னா அங்கே சில கை வல்லமைகளை கர்த்தர் கண்டா மட்டும்தான் அந்த பார்வோன் அந்த இடத்துல மனதிறங்கி அந்த பிள்ளைகளை விடுதலையாக்குவான் என்பதை அறிந்ததுனால தான் கர்த்தர் சொல்றாரு, உன் கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். சில நேரங்களை கொல்றதுக்கு முடி, சில நேரங்கள் அழிவு வர்றதுக்கு முடி, நான் போய் சந்திக்கும் போது அந்த குடும்பத்தில் சில பிரச்சனைகளை போராட்டங்களும் அவங்களுக்குள்ள போவாங்க. அப்போ போகும்போது நம்ம பார்த்து, ஏன் குடும்பத்தில் பிரச்சனைனா உங்களை விடுதலையாக்கணும்னா உங்களை மேலே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர்கள் என்ன பண்ணணும், பயப்படும்படியாய், அவர்கள் பயம் வந்து உங்களை விடுதலையாக்கும்படியாய் சில காரியங்கள் குடும்பத்தில் நடக்கும். அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, மனமடிவாயிடக்கூடாது. ஏன் ஆண்டவரே நான் வந்து போய் சொல்லும்போது எங்கள் குடும்பத்தில் இப்படியே நடந்துகிட்டே இருக்குது, இவங்க குடும்பத்தில் இன்னும் அவங்க போய் நல்லது தான் சொல்லி நீ கால் எடுத்து வச்ச நேரம் குடும்பத்தில் இப்படியெல்லாம் நடக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாம் பயப்படுவாங்க சில நேரங்களில். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது ஐயோ ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை பார்ப்பாங்க. அந்த குடும்பம் அந்த பிரச்சனையை அவங்களுக்காக அல்ல, கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்காக சில காரியங்களை செய்யும்படியாக கிரியை செய்வான். அப்போ பயப்படக்கூடாது. அந்த இடத்துல தைரியமாக இயேசு மேலே அவங்க நம்பிக்கையை செலுத்தி அவர்களே பயப்படுவாங்க. சில நேரங்கள் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எங்களுக்கு என்னாச்சு, முதல்ல வைக்கோலாவது கிடச்சிட்டு இருந்தது, இப்போ என்ன இருக்குது, வைக்கோல் கூட கிடையாது, ரொம்ப உபத்திரப்படுகிறோம், ரொம்ப நெருக்கப்படுகிறோம், நாங்கள் பேசாமல் நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு கூட சொல்லுவாங்க நம்மளை பார்த்து. எப்படி மோசே அந்த இடத்துல கர்த்தருக்காய் நின்றானோ அதே போல் நீங்களும் நானும் இந்த பகுதியிலே சில மாற்றங்களை செய்யும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நம்ம சில அவமானங்களை சில நேரங்களில் எதுக்கடா போய் அந்த குடும்பத்தை சொன்னவங்க நமக்கே என்னாச்சு, மூஞ்சி அடித்த மாதிரி ஆயிரும் சில நேரங்களில். நீங்கள் கவலைப்பட, ஏன்னா அழைச்சவர் உண்மை, அவர் அனுப்புகிறார். நம்ம அழைச்சவர் யாரு, பிதாவாகி தேவன், அவர் நம்மை அனுப்புகிறாரு. நாம் போய் அந்த தேசத்திற்காய் முதலாவது ஜெபிக்கணும், ரெண்டாவது போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்படி அறிவிக்கும் போது தான் கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செய்து அங்கே இருக்கிற ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்குவார். நான் போன வாரத்தில் ஒரு வீடியோ பார்த்து உங்களுக்கு அனுப்புன்னு நினைக்கிறேன். அந்த குரூப்பில் ஒன்று நல்லா ஜெபம் பண்ணுறோம், ஒரு கால் நடக்கிற மாதிரி சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா. நல்லா ஜெபிக்கிறவங்க ஒருத்த காலில் நடக்கிற மாதிரி, 2 கால் நடக்கிற ஒருத்தன் என்ன பண்ணுறான், ஜெபிக்கிறது ஒன்று, ரெண்டாவது சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தான் ரெண்டாவது. 2 கால் நடக்கிறதுக்கு ஒன்று நம்ம ஜெபிக்கிறது ஒன்று, ரெண்டாவது இயேசுவை அறிவிக்கிறது 2. அப்படி நடக்கும்போது நம்ம முன்னேற முடியும். இல்லை ஒரே காலில் நீங்கள் நடந்து பாருங்களேன், எவ்வளோ தூரம் நடக்க முடியும், குந்தி குந்தி ஓடி பாருங்களேன், எவ்வளோ தூரம் போக முடியும், ரொம்ப தூரம் போகலாம், ட்ரை பண்ணலாம், ஏதாச்சும் கொஞ்சம் தூரம் தான் போக முடியும். ஆனால் 2 காலோடு நீங்கள் பிரயாணம் பண்ணீங்கன்னா நீங்கள் ஜெபிக்கிறதோடு நிற்காதபடிக்கு இயேசுவை அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் மாறினீங்கன்னா தான் அதுதான் 2 கால் நடக்கிற பிள்ளைகளுடைய. இல்லை இயேசு மாத்திரம் அறிவிக்கிறோம் ஜெபிக்கல அப்படின்னா அவர் சொல்லுவார், நீங்கள் இயேசுவை நல்லா அறிவிக்கிறீங்க ஆனால் ஜெபிக்கிறேன்னு அர்த்தம், ஒரே இடத்துல தான் நிற்பீங்க, நீங்கள் முன்னாலவே முடியாது. இல்லை ஜெபிக்க மட்டும் செய்கிறோம், இயேசுவை அறிவிக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் ஒரே இடத்துல நிற்கிறீங்க, இன்னும் இயேசுவை முன்னால் போகலைன்னு அர்த்தம். அப்போ இயேசுவை அறிவிக்கவும் வேணும், ஜெபிக்கவும் வேணும், ஜெபிக்கவும் வேணும், அறிவிக்கவும் வேணும். நீங்கள் ஜெபிச்சு அறிவிச்சு நடந்தால் தான் இந்த தேசத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். நம்ம ஏன் இந்த தேசத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரல, கர்த்தர் கொடுத்துருக்க இந்த அழைப்புக்குள்ள ஏன் போக முடியலன்னா மோசேயை போல அடைக்கப்பட்டிருக்கிறோம், கேள்வி கேட்டுட்டே இருக்கிற மொழிய இன்னும் போய் கிரியை செய்ய ஆரம்பிக்கல. ஏன் ஆண்டவரே நான் போய் சொன்னா தான் கேட்பாங்களா, இத்தனைக்கு முன்னால நிறைய பேர் இருக்கிறாங்களே, இத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்களே, இத்தனை சபைகள் இருக்குதே, இவங்க எல்லாம் இருக்கிறாங்களே, ஏன் நான் மட்டும் போய் அறிவிக்கணும். கர்த்தர் தெரிந்து கொண்ட சில பேர் மட்டும்தான் கர்த்தர் அனுப்புவார். மோசேயை போல ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய யாரும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாக ஏற்படுகிறது இல்லை.
நாம இயேசுவை பத்தி இயேசுவிட்டு நல்லா ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிட்டு அப்படியே இருந்தால் கர்த்தர் எப்போ பதில் செய்வார்? அப்போ அறிவிக்கும் போது தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? கிரியை செய்யார். இப்படித்தான் மோசே எகிப்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய பார்வோன்ட்டு போய் பேசுகிறான். அதாவது எகிப்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் கூடி இஸ்ரேல் ஜனங்கள் கூடி ஏற்றிட்டாங்க. ஆனால் பார்வோன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவனை அழிக்கிறதுக்காகத்தான் கர்த்தர் உன்கூடையே இருந்து உன்னை கொண்டு அங்கே செய்யும் காரியம் பெரிதாக இருக்கும் என்று சொல்ல காரணம் என்ன தெரியுமா? அங்கே எகிப்தினுடைய வல்லமைகளை முறியடிச்சு அந்த பார்வோனுடைய எல்லா தந்திரங்களையும் முறியடிச்சு அவனுடைய எல்லாவற்றையும் இழந்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தர் அந்த இடத்துல விடுதலை ஆக்கினார். அதே போல நம்மளும் போய் அறிவிக்கும் போது உடனே வருவாங்களே கேட்டால் வரமாட்டாங்க. ஆனால் அறிவிக்க 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 அந்த ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் விடுதலை ஆக்குவார். எப்படி மோசையை அழைச்சாரோ, எப்படி முச்செடி நடுவில் தோன்றி அவனுக்கு பேசினாரோ, அதே போல உங்கள் நடுவிலே அவன் என்ன நடுவிலே கர்த்தர் என்ன பேசுறாருன்னா, எப்படி ஒரு இஸ்ரவேல் ஜனங்களே கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர்கள் கூப்பிடுதலையும் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கர்த்தர் கேட்டு அந்த செவிகளில் கேட்டதுனால இப்பொழுதும் அழுதுட்டு இருக்கிறாங்க, இப்பொழுதும் வேதனைப்பட்டு இருக்கிறாங்க, இப்பொழுது விடுதலையாக்க யாராச்சும் வரமாட்டாங்களா சொல்லி ஏங்கிட்டு இருக்கிறாங்க. யாருமே போய் அறிவிக்காத போது அங்கே விடுதலையாக்குறதுக்கான வழியே இல்லை. அதனால தான் போய் சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள்னு சொன்னார். சகல ஜாதிக்கும். அப்போ அவர் சொன்னாரா கிறிஸ்துவுக்கு யூதர்களுக்கு மட்டும் போய் அறிவிங்கன்னு சொல்லி சொன்னாரா? ஏன் சொன்னார்? அப்படி சொல்லல. சகல ஜாதினா சகலமும் அவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் எதிர்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை அடிப்பார். அவர்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய யாராக இருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வார். நம்புற விசுவாசிக்கிற நமக்கு தான் கர்த்தர் கிரியை செய்வார். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? யோசுவாவின் புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 5:4 5:5 எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்தரத்திலே பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷர் யாவரும் மாலு மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து திரிந்தார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தார். அவர்களுக்கு பதிலாக அவர் எழும்ப பண்ணின அவர்கள் பிள்ளைகளை யோசுவா விருத்த சேதனம் பண்ணினான். வழியிலே அவர்களை விருத்த சேதனம் பண்ணாததினால் அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதிருந்தார்கள். ஓகே, இங்க பாக்குறோம் அந்த வசனம் சொல்லுதுன்னா, கர்த்தர் சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலு மட்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து திரிந்தார்கள். 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து திரிந்தார்கள். ஏன் அவங்க ரீச் பண்ணல கானான? நம்பாதவர்கள் இருக்கிற வரை ரீச் பண்ணவே முடியாது. விசுவாசிக்காதவர்கள் இருக்கிற வரை அதை கண்டுகொள்ளவே முடியாது. ஆகவே இலக்கை நோக்கி சேரவே முடியாது. அப்போ இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் இருந்தாங்களாங்க? ஏசப்பா விடுதலையாக்கினாலும் கூட நம்பாம அவர்களை என்ன பண்ணா? சரியா அவங்க என்ன பண்ணலையா? கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலு மட்டும் கர்த்தர் வனாந்தரத்திலே 40 வருஷம் அவர்களை நடத்தினார். ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு வனாந்தர வாழ்க்கை என் வாழ்க்கையில் நடக்குது? கர்த்தரை நம்புங்க, சரியா போயிடும். கர்த்தர் மேல விசுவாசத்தை வைங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் மாற்றத்தை கொடுப்பாரு. அநேகர் இன்னைக்கு அப்படிதான் வர்றோம். ஏன் வாழ்க்கை இன்னும் அற்புதம் நடக்கல, இன்னும் என் வாழ்க்கையில அதிசயம் நடக்கல, நம்ம தான் நம்பி வர்றேன் நான் சொல்றோம். கர்த்தர் சொல்றாரு, அந்த தேசத்துல அந்த ஜனங்கள் நம்பாமல் போனது நிமித்தம், விசுவாசிக்காம போனது நிமித்தம், கர்த்தரை சார்ந்து கொள்ளாத போன நிமித்தம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க தன்னுடைய கிரியையை மாற்றி யோசிக்கிறாங்க, மாற்றி செய்கிறாங்க. எனக்கு தண்ணி கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல, என்ன பண்ணல, முறுமுறுத்து கொண்டே இருக்கிறாங்க. நீ அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்பலன்னு அர்த்தம். முறுமுறுத்துட்டே இருக்காங்க. சாப்பாடு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, என்னை அழிக்க பண்ண வந்தாங்க, நீ போய் சேர மாட்டற அப்படின்னு ஆண்டவர் அவங்க அந்த யாரெல்லாம் முறுமுறுத்தாங்களோ அந்த ஜனங்களை யுத்த புருஷர்கள் அழியும் வர கர்த்தர் என்ன பண்ணாராம்? வனாந்தரத்திலே அலைய பண்ணினார். நாமும் ஏன் சிலதை கண்டுகொள்ள முடியல, ஏன் நம்ப முடியல? கண்டிப்பாக நம்பியே ஆகணும், வேற வழியே இல்லை. வேற அவரை விட்டா அழைச்சது அவர் தான், அவர் விட்டா வழியே இல்லை. ஆனால் நம்ப மாட்டோம். அவர் தான் அழைச்சாருன்னு வெளியே வந்துட்டோம், ஆனால் அவர் நம்ப மாட்டோம். என்னது? 2 கால் நடக்கிற மாதிரி, அப்படி தானே? குந்தி நடத்த வேண்டும். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை நம்புங்கள்,
பாகால் தெய்வமானா பாகால் நம்புங்க. இல்லை, அவர் தான் விடுதலையாக்கினாரு, இன்னும் நம்ப மாட்டோம். அதை நம்ம சொல்றதெல்லாம் நம்ம செய்கிறதெல்லாம். அதில் தான் சொல்றாரு, அங்கே அவர்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல். அப்படின்னா கர்த்தரை நம்பனா அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம், அப்படித்தானே? ஆமாப்பா, நீங்க தான் என்னை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா நீங்க இன்னும் என்ன சொல்லுறீங்களோ அதை செய்ய வைப்போம். நான் நீங்க தான் கொண்டு வந்தீங்க நம்புறேன், ஆனால் நீங்க சொல்லதானே செய்ய மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில் இப்படித்தான் அநேகருடைய வாழ்க்கை. ஆவிக்குரிய சபைக்கு வரக்கூடிய வாழ்க்கையில் ஏன் அற்புதம் நடக்கிறது இல்லை? ஏன் கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் இன்னும் கிரியை செய்ய ஆரம்பிக்கலைன்னா, நாம் இன்னும் அவரை சரியா நம்பாம அவர் கிரியை செய்ய மாட்டார். நீ நம்புற வர வெயிட் பண்ணுன்றுவார். அதே போல் அதனால தான் நிறைய அற்புதங்கள், நிறைய தடை, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக செய்தவர். உண்மையாகவே அவரை நீங்கள் ஏமாத்த நினைச்சா அவர் உங்களை ஏமாத்திடுவார். அதுதான் வாக்குத்தத்தம். கண்டிப்பாக நிறைவேற்றுவார். உங்களை கொண்டு கர்த்தர் காரியத்தை செய்வார் கண்டு அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருவார். எப்போ நிறைவேற்றுவார்னா, நீங்கள் அவர் ஏமாத்தலை, நம்ம தான் நம்புறேன்னு சொல்லி முழு மனதோட. இன்னைக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்குது, ஆனால் என்ன பண்ண மாட்டோம்னா நம்ப மாட்டோம். எப்படி வாழ்க்கை நிறைவேறும்? எப்படி வாழ்க்கை நிறைவேறும்? நம்முடைய வாக்குத்தத்தத்தை அவர் நம்பணும்னு வச்சுங்களேன். ஆமாப்பா அப்படின்னு சொல்லி நம்பினா அந்த நம்பிக்கையே நீங்கள் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அந்த கிரியை எப்போ வெளிப்படும் அப்படின்னா, கிரியையில நீங்கள் வெளிப்படுத்தினீங்கன்னா அதை பார்ப்பாரு. பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். நீங்கள் நிறைய பேர் நினைக்கிற, ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு எல்லாம் அப்படிம்பீங்க. இப்படி திரும்பி பார்ப்பீங்க, ஆண்டவர் யாராச்சும் உதவி செய்வாங்களா, இப்படி அனுப்பிச்சு பார்ப்பாங்களா அப்படின்னு பார்ப்போம். நிறைய டைம் பார்ப்போம்ல. சொல்றதெல்லாம் கரெக்டாக இருக்கும். எப்போ நம்ம ஆண்டவரை நம்பாம, ஆண்டவரை பார்க்காம, ஆண்டவரை விசுவாசிக்காம கிரியை செய்ய ஆரம்பிக்கிறோமோ, கர்த்தரால் கிரியை செய்ய முடியாது. அதான் அவர்கள் சொல்றாங்க பாருங்க, கர்த்தருக்கு சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலும் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து திரிந்தார்கள். அவள் கானான் போய் சேரவே இல்லை. ஆண்டவரே நீங்க தான் கானான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே, நீ தான் என்னை நம்பலையே. அதாவது ஆண்டவர் என்ன சொன்னாரு? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கூட்டிட்டு போவேன்னு. நம்பாதவனை கூட்டிட்டு போவாரா? நீ எப்ப நம்புறியோ அது வர உங்க அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கூட்டிட்டு போகவே மாட்டார். அதான் சொல்ற, நம்பின காலேப்பையும் யோசுவாவையும் கர்த்தர் கொண்டு போனார். நம்பின அந்த சின்ன பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு போனார். நம்பாத ஒரு மனுஷனும் போகிற வர அதுக்கு சேர்ந்து யாரு? காலேப்பு யோசுவாவும் சேர்ந்து அலைஞ்சாங்களே தவிர, இவங்க ஏண்டவரை நான் நம்பினேன், என்னையே ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாங்க சில பேர், அவங்க நம்புற வர நீ அந்த தேசத்துக்கு போகவே முடியாது. குடும்பத்தில் சில பேர் அப்படி தான் இருப்பாங்க, நம்பாத சில பேர் இருப்பாங்க. அதனால ஆண்டவரை தர்றேன் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, நமக்கும் தர மாட்டார், அவங்களையும் விட மாட்டார். அதனால நம்புற வர ஆண்டவர் கைவிடவே மாட்டார். கண்டிப்பா யார் நம்புற நாம கொண்டு போவாரு. நம்பாத ஒரு சின்ன ஆட்கள் இருந்தாலும் அந்த 40 வருஷங்கள் அந்த தேசத்தை என்ன பண்ணாங்களாம்? நடந்து திரிந்தார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தார். கர்த்தர் அவளுக்கு ஆணையிட்டிருந்தார். நம்புகிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான். விசுவாசம்னா நம்பப்படுகிறதின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அப்ப நம்ம கர்த்தரை நம்புறோம் அப்படின்னா தைரியமா விசுவாசத்தோடு கால் எடுத்து வைக்கிறாங்க. காற்றும் இருக்காது, மழையும் இருக்காது. எப்படி ஆண்டவரே காரியங்கள் வாய்க்கப்பட முடியும், எப்படி நடக்கும்னு சொல்லி நீங்க ரொம்ப கலக்கத்தோடு நின்னாலும் கர்த்தர் சொன்னா நான் உங்களோட இருப்பேன். நீ எப்பேற்பட்ட சூழ்நிலை என்னை மாத்திரம் நீ நம்பிட்டேனா, வாழ்க்கிற சூழ்நிலை ரொம்ப மோசமா இருந்தாலும் கர்த்தர் அந்த இடத்துல இருந்து காரியங்கள் செய்கிறது பெரிதா இருக்கும். அல்லேலூயா. அதனால் நம்ம வாழ்க்கையில் கர்த்தரை நம்பித்தான் ஆகணும். ஏன்னா அவர் நம்பி வந்துட்டோம். வராமல் இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதாச்சும் ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனால் கர்த்தரை நம்பி நம்ம வந்திருக்கிற நாம் முழு மனதோடு அதான் முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு கர்த்தரை சேவிக்கவும், துதிக்கவும், ஆராதிக்கவும் நீங்கள் ஆரம்பிச்சா உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய ஆரம்பிப்பார். ஆண்டவரே நீங்கள் வாக்கு பண்ணீங்கன்னா போய் பேசுன்னு சொன்னீங்களே, அங்கே போய் நீங்கள் பேசும்போது என்ன நிலைமையோட பேசுறீங்க? தைரியம் பேசணும். அங்கே போய் சொல்லும்போது யோசுவா என்ன பண்ணா? சூரியனே நீ கிதியோன் மேலும் எழுதி வைக்கவில்லையா? சூரியனே நீ கிதியோன் மேலும், சந்திரனே நீ ஆயரோன் பள்ளத்தாக்கின் மேலும்
தரித்து நில்னு சொல்லும்போது அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தது, நடக்கிற சூழ்நிலை இல்லை. ஆனால் விசுவாசத்தோடு அவன் போய் சொல்கிறான், நீ போய் செய், நான் அவன் கூட இருக்கிறேன்னு சொல்லி யோசுவாவுக்கு சொன்னதுனால தான் அவன் தைரியமாக சொல்ல ஆரம்பித்தான். அந்த நம்பிக்கையும் விசுவாசம் தான் அங்கே கிரியை செய்ததை தவிர வேறு எதுவுமே அங்கே கிரியை செய்யலை. அல்லேலூயா. நம்புகிற பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் உதவி செய்வார், நம்புகிற பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் பாதுகாப்பார், நம்புகிற பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் கூட இருந்து கிரியை செய்வார். நம்ம சொல்லுவோம்னா செய்ய மாட்டோம். நம்முடைய நம்பிக்கை கொஞ்சம் மாற்றணும். ஆண்டவரே நான் போகிறேன், நான் செய்வேன். ஏன்னா ஆண்டவர் சொல்ல, மோசே சொல்கிறாரு, நீங்கள் போய் தேசத்திலிருந்து விடுதலையாக்க முடியாது சொல்கிறாங்க, நம்புகிறாங்க, எல்லாம் பட்டி வர்றாங்க. சூழ்நிலை மாறி 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 வரும்போது இவருடைய நிலைமையும் மாறி மாறி போயிடுது. நம்புகிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கர்த்தர் கூட இருந்து அற்புதத்தை செய்வார். நம்புகிற அந்த காலத்து அப்போஸ்தலரை கொண்டு தான் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். நம்புகிற உங்களையும் என்னை கொண்டு தான் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அப்போ நம்ம போய் அறிவிக்கிறதுக்கு நம்ம போனால் கர்த்தர் நம்ம கூட வருவார், கிரியை செய்ய ஆரம்பிப்பார். விசுவாசத்தோடு போக ஆரம்பிக்கணும். எப்படி மோசே அந்த இடத்துல போய் தனியாக பார்வோனையும் அந்த சேனைகளையும் எதிர்க்கக்கூடிய கிருபையும் தைரியத்தையும் எப்போ பெற்றுக்கனா, ஏசப்பாவை நம்பனான், பிதாவாகி தேவன் நம்பனான், நீங்கள் தான் என்னை அனுப்புனீங்கிற அந்த காரியத்தை பார்த்து அவன் நம்பனான். அந்த நம்பிக்கையை கர்த்தர் அவனை கூட இருந்து கர்த்தர் கிரியை செய்தார். இந்த நாளிலும் அந்த நம்பிக்கையோடு கூட நீங்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஜெபிக்கிறதோடு நம்ம நின்று விடாதபடிக்கு கிரியை செய்ய ஆரம்பிக்க, ஏசப்பாவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கணும். இந்த தேசத்தில் அறியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிற கூப்பிடுகிற சத்தத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இந்த ஜனங்களுக்கு இயேசுவை பற்றி நீங்கள் சொல்லும்போது காது கொடுத்து கேட்குற அந்த ஜனங்கள்கிட்ட நீங்கள் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிங்க. கேட்காத ஜனங்களை ஓகே, இன்னைக்கு போய் ஒருத்தர் சொல்கிறோம், அவங்க ஒருத்தே கேட்டு நீ வராதப்பா, நீ கேட்க மாட்டேன்னு சொன்னால் விட்டுருங்க. அதே சமயம் அடுத்த டைம் அப்படியா எனக்கு என்ன சந்தேகமாக இருக்குதுன்னு சொன்னால் அவங்கள்ட்ட போய் ரெண்டாவது சொல்லுங்க, இல்லைங்கக்கா இன்னும் கொஞ்சம் காரியங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தை சொல்ல ஆரம்பிக்கணும். இயேசு தான் உங்கள் வாழ்க்கையில் பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி. நீங்கள் செத்தீங்கன்னா எங்கே போவீங்க, கடவுள்னா சொல்கிற மாதிரில எப்படி பரலோகத்துக்கு போக முடியும், எப்படி இந்த பாவத்திலிருந்து தப்பிக்க முடியும், எப்படி இந்த கடன் பிரச்சனை நீங்க முடியுங்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும். விசுவாசம் உள்ளவங்களை கேட்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு தொடர்ந்து நம்ம சொல்லவும் ஆரம்பிக்கணும். அப்போ தான் எகிப்தினுடைய வல்லமைகளை எதிர்க்க ஆரம்பிக்கணும். ஓஹோ, நீ எங்கள் வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்குறியான்னு சொல்லி பார்வோனினுடைய வல்லமைகள் கிரியை செய்ய. அப்போ தான் கர்த்தர் நம்ம கூட இருந்து அந்த ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார், அந்த ஜனங்களுக்கு விரோதமாக பேச ஆரம்பிப்பார், அந்த ஜனங்களுக்கு விரோதமாக கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அதை கண்டு பயந்து இந்த ஜனங்களை கர்த்தர் நம் பக்கம் திருப்பிக் கொள்ளுவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறது தான். இன்றைக்கி மோசேயுடைய சம்பவம் நமக்கு தெரியும். அந்த சம்பவம் எதை குறிக்குது அப்படின்னா, எப்படி மீதியான் தேசத்தில் ஆடுகள் மேய்ச்சிட்டு இருக்கும்போது கர்த்தர் பேசினாரோ அதே போல் இந்த நாளிலும் நம்மையும் கர்த்தர் பார்த்து எகிப்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டது போல தேசத்தினுடைய நம்முடைய ஜனங்களுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டு இந்த ஜனங்களுக்காய் ஜெபிக்கவும் இந்த ஜனங்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். யார் ஆண்டவர் போவ, யாராச்சும் அனுப்புங்க ஆண்டவர் நம்ம தயங்காதபடிக்கு அவர் நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட நம்ம அறிவிக்கும் போது தான் கர்த்தர் போய் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். நான் போய் சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் விசுவாசிக்கலை. அது பயந்து போய் சொல்கிறது வேற, நம்பிக்கையோட தைரியமாக போய் சொல்கிறது வேற. உங்கள் சொல்லக்கூடிய அந்த காரியத்தை நீங்கள் மாற்றிக்குங்க தைரியமாக. நான் ஜெபம் பண்ணாங்க அற்புதம் நடக்கும், அந்த தைரியத்தோடு போய் ஜெபம் பண்ணணும். நான் போய் அங்கே கட்லிட்ட பிசாசு ஓடும். ஐயோ நான் பண்ண ஜெபம் பண்ண போகுமா பிசாசு, போகாதா பிசாசுன்னு தான் பிசாசு கேட்கும். ஆமாம்மா உனக்கே சந்தேகமாக இருக்குது, நான் இங்கே போய் போகிறது அப்படிங்கும். அப்படித்தானே? அந்த அதிகாரத்தோடு அதான் தான் இயேசுப்பா பிரசங்கும் போது வல்லமையோடும் அதிகாரத்தோடும் பிரசங்கம் பண்ணினாராம். அந்த அதிகாரம் எங்கிருந்து வருது? அந்த நம்பிக்கை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதிகாரம் வந்துடும். நம்பிக்கை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வல்லமை விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இப்போது உதாரணமாக காலையில் எனக்கு அது ஞாபகம் வந்தது. கோழி தன் குஞ்சுகளை சட்டையின் கீழே கூட்டி சேர்க்கிறது போல நாம் என்னவா இருக்கணும்? கோழி குஞ்சா இருக்கணும். அப்படி தானே? நாம் கோழி குஞ்சா இருந்தால் மட்டும்தான். நான் கோழி என்ன பண்ணோம், நம்ம காக்கா இருந்தால் போய் சேர்த்துமா? நம்ம வேற ஒரு இனமாக இருந்து வச்சுங்களேன், நம்ம போய் சேர்த்த முடியுமா? கத்தை சேர்த்து வரா யார வாக்கு, அதாவது வசனம் கரெக்டாக தான் சொல்லியிருக்குது. நீங்கள் அப்பாவுடைய பிள்ளையாக இருந்தால் கர்த்தர் உங்களை சேர்த்துக்குவார். கோழி குஞ்சா இருந்தீங்கன்னா கோழி உங்களுக்கு சேர்த்துக்கும். நீங்கள் விசுவாசம் இல்லை, ஒன்றும் இல்லை, அன்பு இல்லை, எல்லாம் அப்படி இல்லாத பிள்ளைகளை கர்த்தர் எப்படி போய் சேர்த்துக்க முடியும்? எங்கள் ஊர்லலாம் நான் பார்த்துக்கிறேன், குயிலோட என்ன பண்ணுன்னா காக்கா கூட்டில் போய் என்ன பண்ணிடும், முட்டை போட்டுரும். இந்த குஞ்சு வரிச்சு வெளியே வந்துடும். வெளியே வச்சதுக்கப்புறம் காக்கா வாக்கு என்ன நம்ம குஞ்சு மாதிரி இல்லையே கொத்தி என்ன பண்ணிடும், சாகடிச்சிடும். ஆனால் காக்கா அது காக்காயாக இருக்கட்டும், ஆனால் தன்னுடைய இனம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது உதவி செய்கிறதுக்கு
பிறக்குது, ஓகே வந்துருச்சு, குஞ்சு வரிச்சிச்சு, பாவம் அது ஜீவின்னு சொல்லி அது இறங்கவே செய்யாது. அது இறக்கம் எதுக்கு பண்ணுவோம்னா, தன்னுடைய சாப்பாடு கொடுக்கும், எல்லாம் பார்த்துக்கும். கழுகு தன் தோளில் மேல் சுமக்கிறது போல நான் உன்னை எந்த இதை தூக்கிட்டு போகும்? கழுகு எந்த குஞ்சை தூக்கிட்டு போகும்? தன்னுடைய குஞ்சை தான் தூக்கிட்டு போகும், எல்லாத்தையும் தூக்கிட்டு போகாது. அப்போ கோழியாக இருக்கட்டும், கழுகாக இருக்கட்டும், அதோடைய பிள்ளைகளை மட்டும்தான் கத்தர் பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாப்பாரே தவிர, நீ உங்கள் விசுவாசம் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களை கொண்டு தான் கத்தர் கிரியை செய்வா. நீங்கள் அவர் பிள்ளையாக இருந்தால் உங்களை கொண்டு தான் கத்தர் கிரியை செய்வா. உங்களை கொண்டு கத்த செய்யணும்னா நீங்கள் அவர் பிள்ளையாக இருக்கணும். ஒருவேளை கோழி குஞ்சு சின்னதாக இருக்குது, அது பறக்க கூட தெரியல, சாப்பிட கூட தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் பாதுகாத்து கொள்ளுவார். அல்லேலூயா. நாம் எப்படி மாறணும் கத்தது தான் காலையில் திங்க் பண்ணும்போது இந்த ஞாபகப்படுத்தினா, இது இப்படித்தான் நம்மளுக்குள் நாம் சரியாக நாம் யாரும் தெரிஞ்சால் மட்டும்தான் கத்தரே உதவி செய்வார். கோழியே உதவி செய்யணும்னா அது தன்னுடைய பிள்ளையாக இருக்கணும், இல்லைன்னா அது உதவி செய்யாது. அதே போல் நீங்களும் நானும் அவர் பிள்ளையாய் நீங்கள் மாறினீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில கத்தர் நம்மை கொண்டு கத்தர் கிரியை செய்வார். மோசே அப்படி தான் கத்தர் அனுப்பினார். நீ என் பிள்ளையா, நீ போ, உன்னை கொண்டு நான் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கட்டும் பரவாயில்ல, அவர்களையும் உன்னை போல மாற்றி அவர்களையும் என்ன பண்ணுவேன், தேசத்தை சுதந்திரிக்கக்கூடிய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் மாறுவதற்கு நாம் அவரை போல மாற வேண்டும். நமக்குள்ள விசுவாசம் வரணும். என் கூட இருக்கிறவர் யார் தெரியுமா? நான் போய் அறிவிக்கும் போது அங்கே எப்படி அற்புதம் நடக்கும் தெரியுமா? நான் கட்டளையிட்டு அங்கே பேய் ஓடுதா இல்லையா பாரு. அந்த நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட நம்ம என்ன பண்ணுவோம்? அதான் இஸ்ரவேலிலே தேவன் குற்றத்தை பார்ப்பதில்லை. ஆமாம், யாக்கோபிலே என்ன பண்ணுறாரு? நம்ம பண்ணக்கூடிய பெரிய பிசாசு கொண்டு வரக்கூடிய சந்தனம் என்ன தெரியுமா? தப்பு பண்ணிட்டுன்னு வச்சுங்களேன், நம்மளை போட்டு நீ பண்ணிட்டு பாரு, உன்னை நீ போய் ஜெபம் பண்ண இங்கே நடக்க போகுது, நீ போய் ஜெபம் பண்ணுவியா, நீ போய் ஜெபிக்க முடியுமா, நீ வேதத்தை வாசிக்க முடியுமா, நீ இப்படி சொல்கிற இல்லை போய் சொன்னால் அப்படிங்கிற மாதிரியே நம்மளை பொறுத்து என்ன பண்ணிட்டு இருப்பேன்னா குற்றப்படுத்தி கொண்டு இருப்பான். நமக்குள்ள குற்ற உணர்ச்சி வரும். அதாவது பாவ உணர்ச்சி ஆண்டு கொண்டு வருவார், குற்ற உணர்ச்சியும் கொண்டு வருவார். ரெண்டு காரியங்கள் இருக்கும். பாவ உணர்ச்சி ஆண்டவரே உமக்கு விரோதமாக தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே மன்னிச்சுங்க ஆண்டவரே சொல்லி வர்றது பாவ உணர்ச்சி. குற்ற உணர்ச்சிங்கிறது பிசாசு கொண்டு வரக்கூடியது. பார்த்தியா நீ தப்பு பண்ணிட்டு, பார்த்தியா நீ ஒரு லாய்க்கே இல்லை, நீ இதுக்கெல்லாம் செய்யவே மாட்டேன், நீ தகுதியே இல்லை, நீ சொல்லிக்கலாம் ஆண்டவனை கைப்பிடிச்சேன்னு சொல்லி நம்புற அப்படி குற்றப்படுத்துகிறவன். அவன் யாரு? குற்றப்படுத்துகிறவனும் குறை சொல்லுகிறவனும். பாவ உணர்ச்சிங்கிறது ஆண்டவர் சொல், நீ என்னை விட்டு போயிட்டு பார்த்தியா, நான் உன்னை நம்பல நம்பி இருந்தேன் பார்த்தியா, இது பாவ உணர்ச்சி. பாவ உணர்ச்சி யார் கொடுப்பார்னா பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். ரெண்டாவது திரும்பி வரும்படியாய். குற்ற உணர்ச்சி யார் கொடுப்பானா பிசாசு. நீ பார்த்தியா திரும்பி நீ தப்பு பண்ணிட்டில்ல, நீ அப்படியே தப்புலையே போயிரு, இந்த தப்பு பண்ணிடு அந்த தப்பு பண்ணிடு, நீ பரவாயில்ல, நீ இதை வந்துட்டியல்ல, ஆண்டவருடைய கைவிட்டார்கள், நீ போயிரு சொல்லி குற்றப்படுத்தி நம்ம தேவனிலிருந்து பிரிக்கிறது தான் பிசாசுடைய வேலை. அதே சமயம் பாவ உணர்ச்சி கொடுத்து அதை யார் தப்பு பண்ணிட்டியா, நீ தப்பு பண்ணிட்ட, மனம் திரும்பி என்கிட்ட வா, திரும்ப என்கிட்ட வா, நான் உன்னை சேர்த்துக்கிறேன், உன்னை பயன்படுத்துவேன்னு சொல்லி இந்த பாவ உணர்ச்சி எதுக்கு வருது அப்படின்னா, ரெண்டாவது கர்த்தர் நம்மை சேர்த்துபடியாய் கர்த்தர் பாவ உணர்ச்சி கொடுக்கிறார். குற்ற உணர்ச்சி பிசாசு கொண்டு கொடுத்து நம்ம ஆண்டவற்றிலிருந்து ஃபுல்லாக நீக்கி போடும்படியாய் உதவி அவன் என்ன பண்ண கிரியை செய்வான். ரெண்டுமே நமக்குள்ளே வரக்கூடியதான். இப்படி நீங்கள் உங்களுக்கு எந்த உணர்ச்சி வருதுன்னு பாருங்கள். பாவ உணர்ச்சி வருதா, குற்ற உணர்ச்சி வருதா? குற்ற உணர்ச்சி வந்துச்சுன்னா, இல்லை பிசாசே நான் விழுந்தாலும் என் தேவனை கரம் பிடித்து எடுப்பார், என்ன பெரிய அவர் பார்க்க மாட்டார், நான் தப்பு பண்ணாலும் கர்த்தர் மன்னிப்பார், கர்த்தர் என்னை பயன்படுத்துவார், அவர் ஆயுதமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் பிள்ளை தான். போய் சேத்துல விழுந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? கோழி குஞ்சு தான், காக்கா குஞ்சு தான், கழுகோ குஞ்சு தான், ஆடு தான். சகதி ஒட்டிச்சுன்னு ஒழிய, ஆனால் ஆடு தான், அது பண்ணியே மாறவே செய்யாது. அப்போ நாம் என்ன பண்ணணும்? அதை கலந்து விட்டுட்டு பரிசுத்தமாக்குற தேவனிடத்தில் வந்துட்டு திரும்பவும் நம்ம எழுந்து ஓட வேண்டுமே தவிர, நாம் இல்லை ஆண்டவரே நான் இப்படி. அதான் ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. நம்ம ஒரு தவறு பண்ணும்போது ரெண்டு காரியங்கள் நமக்கு நடக்கும். நீங்கள் அதில் குற்ற உணர்ச்சி வந்துச்சுன்னா, குற்றப்படுத்துகிறவங்களை குற்றப்படுத்திட்டு இருக்க, நீ தொடர்ந்து ஜெபம் பண்ண முடியாது, பைபிள் படிக்க முடியாது, போன வாரமெல்லாம் நல்லா ஃபயராக இருப்போம், அவர் தப்பு பண்ணியிருப்போம், அப்படியே ஆஃப் ஆகி போயிடுவோம். அதுலேருந்து 4 நாள் நினைச்சாலும் கூட பண்ண மாட்டேன், அவன் தான் என்ன பண்ணிட்டு இருப்பான்? குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கரெக்டாக ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். ஆண்டவரே என்ன இந்த மாதிரி பிசாசு கொண்டு வரக்கூடிய இதெல்லாம் நீங்கள் நீக்கி நான் ஒரு பிள்ளையாக மாறணும்னு சொல்லி அந்த இதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நீங்கள் அதை தொடர்ந்து ஓட ஆரம்பிக்க வேண்டும். அதை பாவ உணர்ச்சி கற்றுக்கொண்டு நீ ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவர் சமூகத்தை மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் சமூகத்தில் போய் நான் ஜெபம் பண்ணார். குற்ற உணர்ச்சி வரும்போது போ பிசாசே, என்னுடைய தேவனே எல்லாம் பார்த்துக்குவார், அவனை எதிர்த்து நிற்கணும். அப்படி நம்ம ரெண்டத்தை வேறு இனம் கண்டு கொண்டு நான் ஜெபிக்கவும் துதிக்கவும் ஆரம்பிக்க வேண்டும். அப்போ ரெண்டு உணர்ச்சி வரும்போது சிந்திக்கணும். அப்போ பிசாசு கொண்டு வரக்கூடிய எதிர்த்து நிற்கணும். நீங்கள்
அதில் சோர்ந்து போயிடக்கூடாது. ஐயோ நான் பைபிள் படிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், எனக்கு அப்போ தான் எடுத்து படிக்கணும். பார்த்தியா, நான் பைபிள் படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வீட்டில் சண்டை போட்டால் கூட வீட்டுக்கார சொல்லுவாங்க, நீ இவ்வளோ சண்டை போட்டு வந்து ஜெபம் பண்ணுறியா அப்படிம்பாங்க. இது குற்றப்படுத்துகிற பிசாசு. ஒரே நமக்கு பாவ உணர்வு வரும் பார்த்தீங்களா. உண்மையாக பாவ உணர்வு இருந்துச்சுன்னா ஆண்டவர் சமூகத்தில் போய் மன்னிப்பு கேட்கணும். இதெல்லாம் அதை இப்படி தான் ஆவிக்குரிய தன்மை இனம் கண்டு கொண்டு நமக்கு நீங்கள் சாகிற வர பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், ஆவிக்குரிய யுத்தம் இருக்கும். ஆனால் இனம் கண்டு கொண்டு அதை சரிப்படுத்தி கொண்டு தேவனோட ஒரு ஓட்டத்தை தொடர்ந்து ஓடணும். நம்ம குற்ற உணர்ச்சி வந்தாலும் ஜெபம் பண்ண மாட்டோம், பாவ உணர்ச்சி வந்தாலும் ஜெபம் பண்ண மாட்டோம். இப்படி இருந்தால் எப்படி பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ குற்ற உணர்ச்சி வரும்போது நாம் என்ன பண்ணோம்னா அவனை எதிர்த்து நிற்கணும். பாவ உணர்ச்சி வரும்போது என்ன பண்ணணும்? உணவுகள் வரும்போது ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பு கேட்கணும். ஒரு தவறு பண்ணிட்டு பாவ உணர்ச்சி வந்து நம்ம பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் குற்ற உணர்ச்சி வரும். அந்த குற்ற உணர்ச்சியை ஆண்டவர் மன்னிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் அந்த குற்ற உணர்ச்சி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? பிசாசுக்கு எதிர்த்து நின்று ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். என்ன ஏசப்பா மன்னிச்சேன்னா மன்னிப்பு கேட்டுட்டு நான் மன்னிக்கப்பட்டுட்டேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவனை எதிர்த்து நின்று நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்க வேணும். இன்னைக்கு அநேகர் விழுந்து போகிறதுக்கு காரணமே, ஜெபிக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான். இப்படி நம்ம இனம் கண்டு கொண்டு கர்த்தர் சமூகத்தில் மன்றாடும் போது, அதான் தான் மோசையை கர்த்தர் என்ன பண்ணாரு? அவன் பிதாக்களோட நீ போய் நான் காணிக்கிற தேசத்தை கொண்டு வருவேன்னு சொன்னார். இவன் தப்பு பண்ணதுனால கர்த்தர் அவன் என்ன பண்ணாரு? அந்த மலையில் போய் நின்று தேசத்தை பார்த்துட்டு நீ பிதாக்களோட போய் சேர்ந்துக்க அப்படின்னாரு. தள்ளி விட்டாரா? அழிச்சாரா? இல்லை, உனக்கு அவருதே அடக்கம் பண்ணார். அவர் தப்பு பண்ணனா அவர் மன்னிக்கிற தெய்வம், அவர் மனதில் இருக்கக்கூடிய தெய்வம். ஆனால் நம்ம வந்து என்னை குற்றப்படுத்தக்கூடாது. பிசாசு வந்து குற்றப்படுத்துவான். ஆனால் மோசையுடைய சரீரத்தை குறித்து வெட்கமடைனான் கூடிய வசனம் இருக்குது. ஏன்? அவன் தான் தப்பு பண்ணிட்டான்லன்னு. ஆனால் ஆண்டவர் அவனை என்ன பண்ணிட்டாரு? குற்றப்படுத்தி அவனை மனஸ்தாபப்படுத்த வச்சு அவனை மன்னிக்கப்பட்டு அவன் என்ன பண்ணிட்டான்? கர்த்தரை வந்து அந்த மலையிலே அடக்கம் பண்ணப்பட்டு கர்த்தர் அவனை அடக்கம் பண்ணிட்டார், மறைக்க பண்ணி அடக்கம் பண்ணிட்டாரு. ஆனால் பிதாக்களோட போய் நித்திரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் பிசாசு குற்றப்படுத்தினான். அவனுக்கு எப்படி நீங்கள் அந்த சரீரத்தை பற்றி என்ன பண்ணுவீங்க, அவங்க சேர்த்துவீங்கன்னு சொல்லி அவன் கூட வழக்காடினான். கர்த்தருடைய வழக்காடு நம்ம கூட வழக்காட இருப்பானா? அப்போ வழக்காடும் போது அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை இனங்கண்டு கொண்டு தான் யுத்தம் பண்ணணும். இப்படி நம்ம வேறு பிரித்து அறிஞ்சு கொண்டு நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் அவங்களும் என்ன பண்ணுவாங்க? சரியாக நின்று தேவ சமூகத்தில் போராடி வெற்றி பெற்று தேவனுக்கு பிரியமாய் வாழ்வார்கள். அல்லேலூயா. அடுத்தது வாசிக்கலாமா? யோசுவாவின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில், எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்தரத்திலே பிறந்து 7வது வசனம் வாசிங்க. 7வது வசனம், அவர்களுக்கு பதிலாக அவர் எழும்ப பண்ணின அவர்கள் பிள்ளைகளை யோசுவா விருத்த சேதனம் பண்ணி. 9 வாசிங்களே. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கி இருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்தி நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். பஸ்காவின் மறுநாள் ஆகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தால் ஆகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போயிற்று. அது வரை அப்படின்னா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வர அந்த தேசத்திலே மன்னா பொழிந்து கொண்டே இருந்தது. எப்போ வந்து அந்த தேசத்தில் மன்னா நின்றுது அப்படின்னா, எப்போ பயிர் பண்ணி அந்த கதிர்களை கொய்து வாட்டி அந்த பண்டிகை கொண்டாட ஆரம்பித்தார்களோ, சுட்ட கதிர்கள் என்னது பிடித்த தேவனுடைய புளிப்பில்லாத அப்பங்களையும் பஸ்காவை கொண்டாட ஆரம்பிச்சாங்களோ, அன்ற வர கர்த்தர் அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து என்ன பண்ணாராம்? கூடவே இருந்து காரியத்தை நடத்தினார். அல்லேலூயா. அப்ப விசுவாசிச்சா மட்டும்தான் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். இல்லாவிட்டால் தேவனுடைய மகிமையை பார்க்கவே முடியாது. அப்ப ஏசப்பாவுடைய மகிமையை நீங்கள் நானும் பார்க்க வேணும்னா அந்த மகிமையுள்ள தேவன் நம்ம கூடயே வர வேண்டும். வாக்குத்தத்தம் உண்மையாகவே அந்த யோசுவாவையும் காலேபையும் அந்த தேசத்துக்கு கொண்டு போய் கர்த்தரை விசுவாசித்த ஜனங்கள் கண்டு மகிழும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். அதே போல நம்ம விசுவாசிக்காத ஜனங்கள் நம்ம கூட இருந்தாலும் சரி, நம்ம கூட இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள விசுவாசத்தை வருதிக்க பண்ண நாம கிரியை செய்ய வேண்டும். நம்ம அவங்களுக்குள்ள சொல்லி முழுத மனதோடு நம்ப வைக்க வேண்டும். அது வர அவங்க வாழ்க்கையில கிரியை நடக்கவே செய்யாது. அல்லேலூயா. 15 வாசிக்கலாம். 3:15 வாசிக்கலாமே. 18 வாசிங்க. யாத்திரையமும் 3:18. அவர்கள் உன் வாக்கு
வாக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுதும் நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆனாலும் எகிப்தின் ராஜா கைவல்லமை கண்டால் ஒழிய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். அதன் பின் அவன் உங்களை அப்ப நம்ம போய் செய்யும் போது உடனே அங்க கீழ்ப்படிஞ்சிருவாங்க கேட்டா கீழ்ப்படிய மாட்டாங்க. சில அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்ம கர்த்தர் அந்த இடத்துல நம்ம மூலமா செய்து அங்கே பயத்தையும் நடுக்கத்தையும் திகிலையும் அங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் போக விடுவான். அது வேற போக விடும். அப்ப நம்ம போய் சொல்லும் போது உடனே ஏற்றுக்குவாங்க கேட்டா ஏற்றுக்க மாட்டாங்க. சில நேரங்களில் சில தாமதங்கள் வரலாம். சில அற்புதங்கள் நடக்கிறதுக்கு கர்த்தர் நம்மை கொண்டு பயன்படுத்துவாரு. அதெல்லாம் நம்பி அந்த பிள்ளைகள் வர ஒரே அற்புதத்தோடு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நின்றக்கூடாது. அந்த பிள்ளைகள் விடுதலையாகிற வர அந்த பகுதியில் அந்த பகுதி பிள்ளைகள்கிட்ட சொல்லி இயேசுவை அறிவித்து அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்கிற வர அந்த தேவன் நம்ம கூட இருந்து அந்த ஜனங்களை ஆராதிக்க வைக்கிற வர விட்டுறவே கூடாது. அல்லேலூயா. எதுவரை வனாந்தரத்துக்கு முடிச்சதுக்கப்புறம் கதிர்களை அறுத்து புசிக்கிற அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து பயிர்களை சாப்பிட்ற வர அந்த தேசத்திலே தேவன் அவர்களோடு கூட இருந்து அந்த தேசத்தை வழிநடத்தி அந்த பிள்ளைகளை வழிநடத்தி வந்தது போல நம்மை கொண்டு கர்த்தர் செய்வார். அதை நம்பணும். அதான் சொல்கிறேன். ஏன் அந்த காரியத்தை இடையே கொண்டு வந்த அப்படின்னா, நீங்கள் நம்பினா மட்டும்தான் அவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். நம்மளே சந்தேகத்தோடு போய் இருந்தோம்னா அங்கே போய் ஜெபம் பண்ணுவாங்க, அற்புதம் நடக்காது. ஜெபம் பண்ணுவோம், விடுதலை நடக்காது. ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். முதலாவது நாம செய்யறதுக்கு முன்பாக முதலாவது நாம நம்ப வேணும். அந்த அற்புத காட்சியை பார்த்த மோசே கர்த்தரை நம்பினான், எழுந்து அங்கே கடந்து சென்றான், அங்கே பேசினான். கர்த்தர் அவனோடு கூட இருந்து அந்த தேசத்தில் பெரிய காரியங்களை செய்தான். பார்வோன் வரை எல்லாம் நடுங்கி அவர்களை போக விட்டார்கள். அவர்கள் வனாந்தரத்திலே வந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்களும் நம்பிக்கையோடு கூட அந்த மோசையை அழைத்தது போல கர்த்தர் உங்களையும் என்னையும் இதனால் அழைத்திருக்கிறார். கண் காண்கிற இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவன் கூப்பிடுகிற எல்லா ஜனங்கள் மத்தியிலும் இயேசுவை அறிவிக்கும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டு அந்த பிள்ளைகளுக்கு நாம் இயேசுவை அறிவிப்போம். அதான் சொன்ன 2 காலம் நடக்கணும். 1 ஜெபிக்கணும் அவங்களுக்காக, 2வது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இந்த 2 காரியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்தால் மட்டும்தான் கர்த்தர் கிரியை செய்து இந்த தேசத்தில் பெரிய ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. அதற்காக முன்குறிக்கப்பட்ட மோசேக்கள் தான் நாம. அதற்காக முன்குறிக்கப்பட்ட அற்புதத்தின் பாத்திரங்களாகத்தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம், இந்த தேசத்தை சுதந்தரிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. நீ சொன்ன வசனத்தின்படியாக மோசேயை பார்த்து இந்த தேசத்தில் ஜனங்கள் கூப்பிடுதலை நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் படுகிற வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். ஒடுக்கப்படும் போது, நெருக்கப்படும் போது, அங்கலாய்க்கப்படும் போது விடுவிக்கிறதுக்கு கடவுளே என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி கூப்பிடுகிற ஜனங்களுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். கடவுள் என்று சொன்னால் அவர்களுக்கு தெரியாத கடவுள், ஆனால் பெற்ற பிள்ளை என்பதை அவருக்கு நன்றா தெரியும். ஒருவேளை பிள்ளை நம்ம மறந்துருக்கலாம். அம்மா அப்பாவுக்கு தெரியும் தன் பிள்ளையுடைய சத்தம். அந்த பிள்ளை வேதனைப்படும் போது சும்மா இருக்க முடியாது. ஒருவேளை சண்டை போட்டு வெளியே வந்திருப்பாங்க, இருந்தாலும் அந்த பிள்ளை குறித்து நினச்சிட்டே இருப்பாங்க. பிள்ளை நினைக்கும் போது இல்லையோ தெரியாது, ஆனால் பெற்றோர்கள் நினைத்து கொண்டே இருப்பாங்க. என் பையன் சாப்பிட்ருப்பானா, கஷ்டப்படுறானான்னு தெரியலையே, அவனுக்கு சரியாக வேலை இருக்குதா இல்லையான்னு தெரியலையே. எப்படி நம்ம அந்த பிள்ளையை குறித்து அக்கறையாக இருக்கிறோமோ, அவங்க நம்ம இப்படி சண்டை போட்டு வெளியே போய் அவங்க தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களை குறித்து நினைத்து கொண்டே இருப்போம். ஒரு சில சம்பவங்களை பார்க்கும்போது அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டு, இதே போலத்தான் கர்த்தரும் அந்த பிள்ளைகள் அவர்களை மறந்து தேவனை மறந்து போனாலும் கர்த்தரால் அவர்களை மறக்கவே முடியாது. அந்த ஜனங்களை சத்தத்துக்கு செவி கொடுக்காம இருக்கவே முடியாது. அதான் தான் சொல்றாங்க, நீங்க யாராவது போய் இந்த கஷ்டத்தில் இருக்கக்கூடிய என் ஜனங்களை பார்த்து, உங்களை இன்னும் ஏசப்பா நேசிக்கிறாரு, உங்கள் தகப்பன் உயிரோடு தான் இருக்கிறாரு, இன்னும் அவர் சாகலை, அவர் உங்கள் சத்தத்துக்கெல்லாம் பதில் கொடுக்க முடியாய் தன்னிடத்தில் கூப்பிடுறாரு, நீங்கள் திரும்ப வந்தா அவரை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலே அவர் விடுதலை கொடுப்பார். அவர் அற்புதத்தின் தேவன் என்று சொல்லி நிரூபிக்கிறதுக்காக, அந்த அறிவிக்கிறதுக்காக சில மோசைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார், தேடுகிறார். ஆண்டவரே நான் போவேன்ப்பா,
நான் போவேன். இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் வாரத்தில் ஒரு நாள் போய் செய்வேன்ப்பா, வாரத்தில் 2 நாள் செய்வேன் ஆண்டவரே. பார்க்குற நபர்களுக்கு எப்படியாவது இயேசப்பாவை பற்றி சொல்லுவேன் ஆண்டவரே. நீ தவறு பண்ணாத, பாவம் பண்ணக்கூடிய நபர்களை பார்க்கும்போது நீ தப்பு பண்ணிட்டு இருக்கிற, நீ இயேசப்பாவை நம்ப, இல்லைன்னா நரகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லி ஆண்டவரை அறிவிக்க, பாவத்தோடு நீ மரிச்சேனா நரகத்துக்கு போவேன்னு சொல்லி சொல்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. அதற்கான வல்லமையும் வரங்களையும் கிருபைகளையும் எனக்கு தாங்க ஆண்டவரே. இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு திறப்பில் நிற்போம். ஜெபிக்கிற நாம, உபவாசத்தோடு வந்திருக்கிற நாம தேவனுக்கு சமூகத்தில் நிற்பது மாத்திரம் இல்லை, தேவனுக்காய் கிரியை செய்ய ஆரம்பிப்போம். உன் கிரியை கர்த்தர் அங்கீகரிப்பார். நீ செய்கிற சொல்லுகிற வார்த்தையை கர்த்தர் அங்கீகரிப்பார். சிலரை ஏளனப்படுத்துவாங்க. ஏளனப்படுத்துகிறத நீங்க நினைக்காதீங்க. கர்த்தர் ஏளனப்படுத்தினாலும் கர்த்தர் அந்த எல்லா அவமானத்தையும் ஒரு கிரீடமாய் கர்த்தர் மாற்றுவார். நம்மை கொண்டு கர்த்தர் கிரியை செய்வதை அந்த ஜனங்கள் பட்ட ஆசை, ஓ உன்னையா குழியில் தூக்கி போட்டோம், உன்னையா நாங்கள் எல்லாம் அவமானப்படுத்தினோம், உங்களையா நாங்கள் மதிக்காமல் போனோம் சொல்லி ஒரு நாள் மதிக்கக்கூடிய ஒரு நாட்கள் வரும். அந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை தலையை உயர பண்ணுவார். ஆமை முத்திரை மோதிரமாய் உங்களை பயன்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஜொலிக்க பண்ணுகிற தேவன் அவர். இந்த நாளில் ஆண்டு சமத்தால் பண்ணிப்போம். விசுவாசத்தை வருதிக்க, நம்முடைய எதிலெல்லாம் குறைவா இருக்குது என்பது இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு சுட்டி காண்பித்திருக்கிறார். கர்த்தரை நம்புவோம், முழு மனதோடு நம்புவோம். யார் கைவிட்டாலும் கைவிடாத தேவ சமூகத்தை சார்ந்து கொள்ளுவோம். இயேசுவை அறிவிப்பதற்கு தீர்மானிப்போம். இந்த நாள் தொட்டு ஆண்டவரே, வாரத்தில் 4ல் ஒரு நபருக்கு நான் சொல்லுவேன், ஏசப்பாவை பற்றி ஒரு நபருக்கு கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு வார்த்தை சொல்லிடுவேன் சொல்லி தீர்மானம் எடுங்க. இயேசுவை அறியாத ஜனங்கள் மாண்டு கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை அறியாத ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். ஏசப்பா உங்களையும் என்னையும் எதிர்பார்த்து நம்பிக்கையோடு காத்திருக்கிறாங்க. நாம ஆடு மேய்க்கிற மோசையை போல நாம் உண்டு, நம் வேலை உண்டு என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே சில எதிர்பார்ப்போடு ஆமை காத்து கொண்டிருக்கிறார். சிலரோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உள்ளத்தில் சில மாற்றங்களை கர்த்தர் கொடுக்கும்படியாய் வாஞ்சையும் ஆத்தும பாரத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆத்தும பாரம் என்று சொன்ன ஜெபிப்பதோடு நிற்பது அல்ல, ஜெபிப்பதோடு நிற்பது அல்ல, சுவிசேஷத்தையும் அறிவிக்கும். இயேசுப்பாவை பற்றி 2 வார்த்தை சொல்லும்படியாய் சில வாக்குகளை உங்கள் வாயிலே கர்த்தர் போடுகிறார். நீங்கள் சொல்ல இன்று முதல் அதை செய்ய ஆரம்பிப்போம். இன்று முதல் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த நல்ல நாளிலும் காண்டு சமூகத்தை அர்ப்பணிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மோசையை போல நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு வாழ்க்கை அற்புதத்தை நீங்கள் செய்து எங்களோடு பேசியிருக்கிறீங்க. இந்த நாளிலும் அற்புதத்தை பார்க்க வந்த மோசையோடு கர்த்தர் பேசினது போல எகிப்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்டிருக்கிறேன். படுகிற வேதனையை அறிஞ்சிருக்கிறேன். அவங்க என்னை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க. கிரியை செய்ய முடியாமல் நான் தவிச்சிட்டு இருக்கிறேன். எனக்காக நீ பறந்து செய்வாயா, எனக்காக நீ கிரியை செய்வாயா, எனக்காக என் சத்தத்துக்கு செவி கொடுப்பாயா என்று சொல்லி மோசையை பார்த்து கேட்கிறான். மோசை முழு மனதோடு முதல்ல ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நம்பாவிட்டாலும் அவன் தேவனை நம்பி புறப்பட ஆரம்பித்தார். கர்த்தர் அவனை கொண்டு கிரியை செய்ய ஆரம்பித்தான். இந்த நாளிலும் கர்த்தருக்கு கிரியை செய்ய உங்களை அர்ப்பணிங்க, விட்டு கொடுங்க. கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இந்த பகுதியில், இந்த தேசத்திலே நம்மை கொண்டு பெரிய மாற்றத்திற்கு நம்மை நடத்துவார். கிருபையுள்ள தகப்பனே, இது நல்ல காலை வேளைக்காக நன்றி. சொன்ன வார்த்தையை பகிர்ந்திருக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் அழைத்தவர் உண்மையுள்ளவர். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்தும்படியே ஜெபிக்கிறேன். காணப்படுகிற தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். கர்த்தர் வரும் நாட்களில் எங்களை மோசையை பயன்படுத்த போகிற கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து ஓடி உமக்காய் ஊழியம் செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சூழ்நிலையெல்லாம் சாதகமாய் கர்த்தர் மாற்றுவீராக. எல்லாருடைய வேலைகள், எல்லாருடைய எதிர்ப்புகளையும் கர்த்தர் நீக்கி சந்தோஷமும் சமாதானமுமாய் கர்த்தர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். காணப்படுகிற தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். கிருபையுள்ள கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்னென்றும் மறவாதே. ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.